என்னாச்சு தெரியல. ஐயோ யாரும் இல்லையே. சார் சார் கதவு தரங்க சார். சார் சார் சீக்கிரமா வாங்க சார். அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க சார். எங்க அவங்க? எல்லாம் உள்ளதான் சார் இருக்காங்க. கதவை திறங்க. திறக்கிறீங்களா இல்லையா? ஏய், இவன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏய், கதவை திறங்க. ஏய். கொன்னுட்டாங்களே சார். ரெண்டு பேரும் வெளில வாங்க. நீங்க ரெண்டு பேரும் தப்பிக்க முடியாது. இந்த ஊர்ல ஏதாவது ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருந்தா அதுக்கு பின்னால யாராவது ஒரு விஐபி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த கேஸை ஃபைல் பண்ணா உங்களால பாதிக்கப்பட்ட பொண்ணே எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலன்னு மாத்தி சொல்லுவா. ஆனா இந்த கேஸ்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. வாக்குமூலத்தை மாத்தி சொல்ல இவளுக்கு உயிர் இல்லையே. போதும். நாங்க இங்க இருக்கிறது வாட்ச்மேன் சிவராமனுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீங்க இந்த வேலையை இன்னைக்கு நேத்தா செய்றீங்க. நான் இங்க கிளம்பி வர்றதுக்கு முன்னாலேயே பத்திரிக்கைக்காரங்களையும் வர சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஹாட் நியூஸா இருக்கட்டுமே. அப்புறம் உங்களை ராஜ மரியாதையோட கூட்டிட்டு போக வேண்டிய அரசாங்க வண்டியும் இப்ப வந்துடும். உன்னை எல்லாம் கையும் களவுமா பிடிக்க தான் வந்திருக்கேன். நீ இப்ப மேல போறதுதான் எங்க எல்லாருக்கும் நல்லது. சார் என்னாச்சு சார்? உடம்பே இருந்து சுத்தி பண்ற இடம் பொறுக்கி. சார் வேண்டாம் சார் வேண்டாம். தயவு செஞ்சு கதவு திறந்து விடுங்க சார். என்னை விட்டுடுங்க சார். என்னை மாட்டி விட்டுடாதீங்க சார். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். சார் வேண்டாம் சார். என்னை கூட்டிட்டு போகாதீங்க சார். தயவு செஞ்சு கதவு திறந்து விடுங்க சார். என்னை கூட்டிட்டு போகாதீங்க சார். தயவு செஞ்சு கதவு திறந்து விடுங்க. 500 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் எல்லாத்துலயும் விலைவாசியை கூட்டினதால நான் வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல உங்களுக்கு டொனேஷன் வேற கொடுக்கணுமா? ஓ, விஷயம் அப்படி போகுதா? இத நீயே ஜமால் அண்ணங்கிட்ட சொல்லிடு. என்ன பிளாக்மெயில் பண்றியா? என்னையா என்ன பிரச்சனை? என்ன முனீரு, நம்ம ஆளுங்க வந்து கேட்டா டொனேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே? இல்ல ஜமாலு, பொழுது விடிஞ்ச எத்தனை பேர் டொனேஷன் கட்டு வராங்க தெரியுமா? நான் இப்போதைக்கு யாருக்கும் டொனேஷன் கொடுக்குற நிலைமையில இல்ல. சரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா நம்ம வியாபாரிங்க சங்கம் யாருக்கும் டொனேஷன் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம இப்ப நிலைமை வேற மாறி போச்சுல்ல. புறம்போக்கு நாயே, ஜமால் பிரச்சனை வேண்டாம் விட்டுரு. சேல்ஸ் டாக்ஸ் காரங்க வந்து உங்களை நோன்னப்ப காப்பாத்துங்க நீ எங்க அப்பா கால்ல வந்து விழுந்தியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப எங்கடா போயிருந்தாங்க உங்க சங்கத்து ஆளுங்க எல்லாம்? இங்க பாரு ஜமால், நமக்குள்ள எந்த பிரச்சனை வேண்டாம். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, சாயந்தரமா நான் உன் வீட்டுக்கு வந்தே கொடுத்துறேன். வேண்டாம், என்னை எதிர்த்து பேசின எந்த நாயும் என் வீட்டு படி மிதிக்க கூடாது. அகமது அண்ணே 50,000 எழுதிக்க. பாவம் போனா போதுன்னு விட்டா உன் விளையாட்டை எங்கிட்டே காட்டுறியா? அடடே வாங்கண்ணே, நம்ம கட்சி மீட்டிங் நடக்க போகுது, டொனேஷன் கொடுங்க. சவாரிக்கு எதுவும் என்ன ஆகலையப்பா. வழக்கமா ஆட்டோக்காரங்க சொல்ற டயலாக் தானே இது. இதெல்லாம் நிறைய கேட்டாச்சுன்னு. ஆனா போலீஸ்காரங்க பிடிச்சா இந்த கட்சிக்காரங்க தானே காப்பாத்தி ஆகணும். நான் உண்மையா தான்ப்பா சொல்றேன். காலையில இருந்து எந்த சவாரிக்கும் போகல. பரவாயில்ல, இன்னைக்கு ஓடாட்டி என்ன? நேத்து ஓடி இருக்கும்ல, அந்த பணம் பேக்கெட்ல இருக்கும், நல்லா தேடிப்பாரு. என்கிட்ட எதுவும் இல்லப்பா. சொல்றது கேளுப்பா. அல்லா, இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? மருந்து வாங்குறதுக்காக காலையில வட்டிக்கு வாங்கிட்டு வந்த பணம் அது கொடுத்துருப்பா. அகமது, அண்ணன் பேர்ல ஒரு 500 ரூபாய் எழுதிக்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். என் பணத்தை கொடுத்துருங்க. மரியாதையா போயிடு. தம்பி தயவு செஞ்சு கேக்குறேன், அந்த பணத்தை கொடுத்துரு. வீணா அடிப்படா. நீ என்ன கொண்டாலும் அங்கிருந்து போக மாட்டேன். என் பணத்தை வாங்காம நான் போக மாட்டேன். டேய், இந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருக்கிற மீரான் சாஹிப் மகனை தடுக்கிற அளவுக்கு இங்க எவனுக்கும் தைரியம் இல்லடா. அடி வாங்கி சாகாம போடுறா. யார்கிட்ட? டேய், யாரா அவன்? டேய், என்ன தைரியம்? யாரா நீ? ராவணன். நீ யாராவனா இருந்துக்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் ஜமால்.
என் கார் கண்ணாடியை உடைச்சதுக்கு உண்டான காசை மரியாதையாவை. அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லுன்றது பழமொழி. இப்ப தப்பு செய்யறவன தெய்வம் உடனே கொல்லுன்றது புதுமொழி. நீ உன் திமிர அந்த அப்பாவி கிட்ட காமிச்சல, இப்ப என் திமிரு என்னன்னு உனக்கு காட்டுறேன்டா. டேய் பொறம்போக்கு எச்சக்கல, இனிமே எந்த அப்பாவி மேலயும் நீ கை வைக்க கூடாது. ராத்திரி பகலா அப்பாவி ஏழைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கட்சிங்கிற பேர்ல புடுங்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இந்த ஜனங்க நினைச்சா உன் வேஷத்தை கலைச்சு உன்னையும் உன் கட்சிக்காரங்களையும் நடு ரோட்ல நிறுத்தி மண்ணெண்ண ஊத்தி கூட கொளுத்த தயங்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்க. போடுற அந்த பணத்தை. கண்ணாடிக்கு மருந்துக்கும் இது போதும். ரொம்ப நன்றிப்பா. டேய் ஜமால், என்கிட்ட வாலாட்டின உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். தம்பி ஜமால், நான் கொடுத்தது பத்தாதுன்னு நினைச்சனா சொல்லி அனுப்பு, நான் வரேன். மை நேம் இஸ் ராவணன் ஃப்ரம் லங்கா. இது வரைக்கும் டிக்ளேர் எதுவும் பண்ணல. அந்த ஊர்ல நடந்த வெட்டுக்குத்துனால எந்த நேரத்திலயும் ஸ்ட்ரைக் வரலாம். அதனால அவங்களை இப்பயே கூட்டு போறது நல்லது. பொள்ளாச்சில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எப்படி போனாலும் வண்டியோட ரன்னிங் டைம் 5ல இருந்து 5:30 மணி வரைக்கும் ஆகும். அதனால காலையிலே போலாமே. ராத்திரி நேரத்துல அவங்க பந்து அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்க பண்ற பிரச்சனையினால நம்மளால எங்கேயுமே போக முடியாது. சரியான நேரத்துல குற்றவாளிகளை கோர்ட்ல ஆஜர்படுத்தலைன்னா அப்புறம் என் வேலைக்கே பிரச்சனை ஆயிடும். ஸ்ட்ரைக்குனாலே எதிர்ப்பு தெரிவிக்கிற கோர்ட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் லீவ் தர மாட்டாங்க. நாம எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? அது மட்டும் இல்லாம பைபாஸ் சர்ஜரிக்காக ஜட்ஜி ராகவ 3 மாசம் லீவ்ல போறாரு. அதனால நாளை கண்டிப்பா தீர்ப்பு கிடைச்சிடும். அங்க போன உடனே அவங்களை ஸ்டேஷன்ல ஆஜர்படுத்துறீங்க. நான் இப்பவே உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நீங்க கிளம்புங்க சார்.
7 டீ போடுப்பா, அதில் ஒன்று சக்கரை கம்மி. சரி சார். உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. ஒன்றும் வேணாம் சார். ஓ, பழம் என்ன வேணாப்பா? 2 ரூபாங்கய்யா. சீக்கிரம் போ. வேணாப்பா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்களை மாதிரி எனக்கு 3 பசங்க இருக்காங்கப்பா. மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தப்பிச்சு போக வேற வழியே தெரியல. எங்களை தடுக்க நினைச்சா நாங்க உண்மையிலே கொலைகாரங்களாயிருவோம். வேணாப்பா சார், ப்ளீஸ் டோன்ட் மூவ். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கண்ட்ரோல் ரூம். ஹலோ, என்ன ஜட்ஜ்மெண்ட் வர நேரத்தில் தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா எப்படி? நம்ம எல்லார் வேலையும் போயிடும் தெரியுமா? நோ எக்ஸ்கியூஸ். அவங்கள உடனடியாக தேடி கண்டுபிடிங்க. சார், அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம் சார். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல சார். எஸ் சார். சார், ஓகே சார். தேடும் போது கிடைக்காது, எங்க வச்சு தொலைச்சாலும். பாமா, பாமா, இதோ வந்துட்டேங்க. இங்க வச்சிருந்த அந்த ஃபைல் எங்க? எந்த ஃபைல்? எந்த ஃபைல்னு சொன்னாதான் மகாராணி தேடுவீங்களா? எது அவசியமோ அந்த நேரத்துக்கு அது கிடைக்காது. நீ என்ன பண்ணுவ? உங்க அப்பா புத்தி தானே உனக்கு இருக்கும். என்னையா? என்ன? எப்போ? ஓகே, நான் உடனே வரேன். நீ போன வை. பாடி இங்க மேல சார். இதான் சார். பாடியை முதல்ல யார் பார்த்தது? ஜட்ஜோட பொண்ணு சார். யாரை சந்தேகப்பட்டாலும் உடனடியாக கஸ்டடியில் எடுங்க சார். சார். சார், ராத்திரி யாரோ 3 பேர் ஓடி போனத ஜட்ஜோட பொண்ணு பாத்துருக்காங்க சார். ஐஜி வந்துகிட்டு இருக்காரு. அது வரைக்கும் ரூமை சீல் பண்ணி வைங்க. யாரையும் உள்ள விடாதீங்க, முக்கியமா மீடியா பீப்புள. சார், 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 சந்தேகப்படும்படியா ஒரு போலீஸ் ஜீப்பும் ஒரு ரிவால்வரும் ஜட்ஜஸ் அவன்ய கிட்ட இருந்ததா ஒரு மெசேஜ் வந்திருக்கு சார். அங்க நம்ம ஆளுங்க அனுப்பிட்டீங்களா? எஸ் சார். சொன்னா கேளுங்க சார். ஏன் சார்
ஆர்டினாட் கோல்ட் ஷாப், சென்னை. கடந்த வருடம் எம்ஜே யூனிவர்சிட்டி கல்ச்சுரல்ஸ் விழாவில் பயங்கரமான முறையில் கொல்லப்பட்ட ஆல் தமிழ்நாடு பீப்புள்ஸ் பார்ட்டி தலைவரும் பழைய மந்திரியுமான கிருஷ்ணகுமார் கொலை கேஸில் இன்று தீர்ப்பு வழங்க இருந்த ஜட்ஜ் ராகவன் இன்று அதிகாலையில் அவரது படுக்கையில் கொல்லப்பட்டு கிடந்தார். இதற்கிடையில் இந்த வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்ட சீனு, வினோத்குமார், ராஜீவ்குமார் ஆகிய மூவரும் இன்று காலை போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பிச் சென்றனர். சீஃப் ஜஸ்டிஸ் ராகவன் கொலை செய்யப்பட்டதற்கும் இந்த 3 குற்றவாளிகளே காரணமாய் இருப்பார்கள் என்று போலீசார் கருதுகின்றனர். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எஸ்ஐ ஜெயபாலனையும் மற்ற போலீசாரையும் ஸ்டூடெண்ட்ஸை பாத்தியா? அவங்க எவ்வளவு நல்ல பசங்க தெரியுமா? அவங்கள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் அவங்கள பத்தி காலேஜ்லயோ வெளியிலயோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லைங்க. ஆனா அவ்வளவு நல்லவங்களா இருக்கிறவங்க ஏன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்? அதாங்க எனக்கும் புரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் அந்த பசங்க. சரிங்க சார். நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. கட்சி தலைவருங்க, சட்டத்துக்கு உட்பட்டவங்கெல்லாம் கொல்லப்படுறாங்கன்னா அது இந்த மந்திரி சபையையே ஆட்டி வைக்கிற மாதிரில இருக்கு. நான் முதலமைச்சரா ஆன அன்னைக்கே ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. இப்படி எல்லாருமே பிரச்சனை பண்ணா நான் என்ன செய்யறது? அந்த கொலைகார பசங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த பசங்களை பிடிச்சாலும் இந்த கேஸுக்கான ஆதாரம் கிடைக்கும்னு தோணல. நடந்த 2 கொலை கேஸ்லயும் அவங்களுக்கு சம்பந்தம் இருந்தாலும் கிருஷ்ணகுமார் கொலை பண்ண கேஸ்ல ஜட்ஜி இவங்களை விட்டுட்டாரு. இப்ப இருக்கிற நிலைமையை சமாளிக்கிறதுக்கு வேணும்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி அரெஸ்ட் பண்ணாலும் இதான் சார் நடக்கும். கொலை செய்யப்பட்ட 2 பேருமே விஐபியா இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை சார். எதிர்கட்சிக்காரங்க இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாவது உண்மையான குற்றவாளிகளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் சார். இல்லைன்னா நாளையில இருந்து சிபிஐ விசாரணை அது இதுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. 2 தேங்காய் காணாம போனாலும் சிபிஐயை விட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதானே இப்ப ஃபேஷன். எப்படியா இருந்தாலும் கேஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு கைமாற போகுது. ஓகே சார். சட்டசபையில இப்போதைக்கு அதை சொல்லிடலாம்ல? சொல்லிடலாம் சார். எங்கய்யா உன்னுடைய சைலன்ஸ்? சைலன்ஸ் இல்ல சார், லைசென்ஸ். சைலன்ஸா இருந்த லைசென்ஸ் எடியா? லைசென்ஸ். இந்த சுந்தரத்துக்கிட்டே விளையாடுற? லைசென்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சார். என்னது லைசென்ஸ் எடுக்க மறந்துட்டியா? அப்ப பேப்பர் எடு. என்ன பேப்பர் சார்? பேப்பரை பத்தி தெரியாம தான் நீ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கியா? கான்ஸ்டபிள், இவருக்கு என்னன்னு சொல்லி புரியவை. வா. அதை இதுல வை, நான் கையால தொட மாட்டேன். இனிமேலாவது லைசென்ஸ் எடுத்துறியா? கிளம்பு கிளம்பு. சார் என்கிட்ட லைசென்ஸ் தான் இல்ல. பின்னாடி ஒருத்த பைக்கே இல்லாம வரான் சார். என்னது பைக்கே இல்லாம வண்டி ஓட்டுறானா? வரட்டும், அவன் ட்ரவுசரை நான் கழட்டுறேன். இந்த எஸ்ஐ சுந்தரத்துக்கிட்டே விளையாட்டா? சரி, நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு. இதனே வண்டி இது? ஸ்கூட்டர். டேய், ஒரு நிமிஷம். என்ன சார்? உன் பேர் என்ன? சுந்தரம். உன் பேரை கேட்டா என் பேரை சொல்ற? இன்னைக்கு வரைக்கும் எவனும் என் பேரை சொல்லி கூப்பிட்டதே இல்ல, தெரியுமா உனக்கு? என் பேரு சுந்தரம் தான் சார். அப்படியா? சரி, பேப்பர் எடு. என்சைக்ளோபீடியா போதுமா சார்? அடிச்சா 32 பல்ல கீழே விழுந்துரும். நான் எதுக்காக உன் சைக்கிள பிடிக்கணும்? லைசென்ஸ் எடு, லைசென்ஸ் எடு. பைக்கே இல்ல, அப்புறம் எதுக்கு சார் லைசென்ஸ்? ஓ, உங்ககிட்ட பைக்கே இல்லையா? காலங்காத்தால வந்து மாட்டது பாரு சாவுகிறாக்கி. எனக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதை எங்கிட்டு போய் வண்டி நிப்பாட்டு. தள்ளிட்டு போற பழ வண்டிக்கு எதுக்கு சார் லைசென்ஸ்? ஹாய் ஓல்ட் லேடி, எப்படி இருக்க? ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ், வாழைப்பழம். நீ பேசுறத பார்த்தா மதுரக்காரி மாதிரி தெரியுது. நீங்க சொல்றது சரிதான். சரி சரி, லைசென்ஸ் எடு. இதோ அது உன் லைஃபுக்கான லைசென்ஸ். நான் கேட்டது வண்டிக்கான லைசென்ஸ். இந்த பழம் புளிக்குமா? சக்கரை மாதிரி இருக்குங்க, சாப்பிடுறீங்களா? இதை எங்க இருந்து வாங்கிட்டு வர? கப்படிக்குது. பல்லு வலிக்கு 10 நாளா இருக்கும் போல இருக்கு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. நிப்பாட்டியா? ஓரங்கட்டு. நிறுத்து. வண்டி இறங்க வேடா. இறங்கல. மடக்குறானுங்க. என்னையா லைசென்ஸ் வச்சிருக்கியா இல்லையா? எல்லாம் இருக்கு சார். முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. புக்கு பேப்பர்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இதுல ஒரு பேஜை காணுமே. எல்லா பேஜ் இருக்குதா சார்? ஒரு பேஜ் இல்லையா? அது எந்த பேஜ்? ஒரு பேஜ் இல்லாத முக்கியமான பேஜ். பேசாம கேஸ் போடலாம் சார். சார் 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 அது கூட பரவாயில்லன்னு விட்டுடலாம். ஆனா ஓவர் ஸ்பீடு, ஓவர் லோடு. சார் மெதுவா தான் சார் வந்தேன். சரி சார், வண்டி லோடு இல்ல சார், சும்மா தான் சார் இருக்குது. லோடு இல்லையா? இல்ல காலியா? ஆமா சார். இது என்ன வண்டியா? லோடு வண்டி சார்.
லோடு ஏத்துனியா? இல்ல சார் 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 அதுக்கு தான் சார் கேஸ். சார் லோடு இறக்கிட்டு தான் சார் வரேன். லோட நீ இறக்க கூடாதுயா, கூலிக்காரங்க தான் இறக்கணும். அதுக்காக தான் இந்த கேஸ். சார், நீ எப்படியும் அடுத்த ஜங்ஷன்ல ஃபைன் கட்டி தான் ஆகணும். பேசாம இங்கேயே கேஸ் போடுற. சார் சார் கொடுத்துறேன் சார். சார் 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 நான் கையில தொடறதில்ல. போ போ. புக்கு சார். போகாம இங்கேயே நிப்பியா? புக்கு பேப்பர் சார். இது இருக்கு எங்க இல்ல. இந்த போ போ போ. வரேன் சார். ஏடுங்க இது நியாயங்களா? இவன் யாரும் குறவ மாதிரியே இருக்கான். நீ யாரையா என்கிட்ட நியாயம் கேட்க? இறங்க வாயா. ஆத்தி சார் சார் மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கவா? மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிவிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? போலீஸ்காரங்கிட்டே நியாயத்தை கேக்குறியா? ஏறா ஜீப்ல. நான் ஒரு ஏழைங்க, என்ன பயமுறுத்தினாலே போதும். என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் நாங்க விட்டுருவோமா? ஏறு ஜீப்ல. யோ இவனை ஜீப்ல ஏத்தியா? நீ எந்த ஊரியா? ஏரியா வாயா. ஏரியா நீ எங்க ரோட்ல இருக்கும்போது என்னையா சொன்ன? பயமுறுத்தி விட்டுணுமா? விட்டுறையா? தமிழ்நாட்டு ஜனங்களே பயந்து அலற இடத்துல தான் இப்ப நீ இருக்கிற, தெரியுமா? உனக்கு யானையை பார்த்தா பயமா இல்ல சிங்கத்தை பார்த்தா பயப்படுவியா? உனக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு எதிரிங்கன்னு யாரும் இல்லைங்கய்யா. ஏன் எதிரிங்களே கிடையாது? எல்லாரையும் வெட்டி சாச்சு விட்டேன். எதுக்கும் பயப்படாதவனை எப்படி சார் பயமுறுத்துறது? ரைட்டரே, இவனை எப்படி நான் பயமுறுத்துறேன்னு பாரு. உன் பேர் என்னய்யா? சாமி. என்ன சாமி? கந்தசாமி. என்ன விளையாடுறியா? போலீஸ் ஸ்டேஷன்ல வன்முறையா இருக்க கூடாதுன்னு ஐஜி ஆர்டர். இல்லன்னா உன்னை மிதிச்சு நான் பஞ்சர் ஆக்கி இருப்பேன். விளையாடாம சொல்லியா? இப்படி எல்லாம் கேட்ட உண்மையை சொல்ல மாட்டேன் சார். பார்த்தாலே தெரியல திருட்டு பையனு. உங்க ஸ்டைல ஆரம்பிங்க சார், அப்பதான் உண்மையெல்லாம் சொல்லுவேன். ஏண்டா உன் மனசுல என்ன உலக நாயகன் கமலஹாசன் நினைப்பா? இதென்ன விருமாண்டி ஸ்டைலா? ஒட்டி மீசையா? இவன் ஃப்ராடே தான். பப்ளிக்கை ஏமாத்த வேஷம் போட்டிருக்கான். யோ ரைட்டரே, இவன் மேல என்ன கேஸ் போடலாம்? இது வரைக்கும் கண்டுபிடிக்காத கேஸ் எல்லாம் இவன் பேர்ல எழுதிரவா? வெரி கரெக்ட். ஐபிசி 454 சாந்தி நிலையத்தில் வெட்டி கொல்லப்பட்ட பிரபாகரனோட கேஸை இவன் தலையில போடு. நீ என்ன பார்க்கற? இரண்டாவது ஐபிசி 450 எழுதிக்கோ. கவுன்சிலர் தியாகராஜ் வீட்டுல பட்ட பகல்ல புகுந்து பீரோ உடைச்ச நகை எல்லாம் கொள்ளை அடிச்சது. 100 அடி ரோட்டு வழியா போற ஒரு பிரைவேட் பஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டாங்கற கேஸையே இவன் மேலயே போடு. அதுக்கு ஐபிசி செக்ஷன் என்னன்னு தெரியல, குத்துமதிப்பா ஏதாவது ஒன்னு போடு. பிட் பாக்கெட், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பலாத்காரம், கிட்னாப், ஃபோர்ஜரி எல்லா கேஸையும் இவன் மேலயே போடு. மொத்தம் 16 கேஸ் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளத்தையும் போடு. இது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 40 வருஷம் நீ மாமியார் வீட்டுல இருக்க வேண்டிய இருக்கும். போதுமா இல்ல என்ன வேணுமா? என்ன வேணும்னா சொல்லு. இப்போ அது இந்த எஸ்ஐ சுந்தரத்தை பத்தி தெரிஞ்சுக்க. உன் உண்மையான பேர் என்ன சொல்லு. பேரை சொல்ல மாட்டல, குடிய நானே பாத்துக்கிறேன். இந்த பேக்ல இருந்து மட்டும் எனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சது, அதுக்கப்புறம் உன் எபிசோட க்ளோஸ் ஆயிடும். ஐடி நான் பார்க்காத ஐடியா. ஐடியாயா? வர்கீஸ் ஆண்டனி ஐபிஎஸ். சார் மன்னிச்சிருங்க சார். எழுந்திருக்கியா? என்னையா போலீஸ்காரங்க நீங்க? உங்கள மாதிரி போலீஸ்காரங்களால தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நல்ல போலீஸ்காரங்களுக்கும் கெட்ட பேரு. இனிமே நல்ல போலீஸா நடந்துக்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேளுங்க. போலீஸோட வேல்யூ என்னன்னு இந்தியாவுக்கு வெளியில போய் பாருங்க. 5 கொலை பண்ண கொலைகாரனை கூட கல்ஃப்ல இருக்கிற போலீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி வரவேற்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல ஒரு பெட்டி கேஸ்ல மாட்டின கைதிய எப்படியா சொல்லி கூப்பிடுறீங்க? சொல்லுங்கயா. நான் வந்து இல்லடா போற போக்குன்னு சொல்லுவோம். அது மாறணும், மாத்தணும். போலீஸ்ங்கறவ மக்களோட சேவகனா இருக்கணும். மக்கள் கிட்ட நியாயமா நடந்துக்கணும், மனசாட்சியோட நடந்துக்கணும். சார் ஏன் அந்த விரல் இப்படி இருக்கு? அது ஏன் சார் கேக்குறீங்க? மந்திரிக்கு எஸ்கார்டு போனப்ப இப்படி ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் இந்த விரல் நிமிரவே இல்லை. அது சரி, இனிமே அந்த விரலை வச்சுக்கிட்டு சல்யூட் அடிக்கிற வேலை வச்சுக்க. சரி சார். ஹலோ சார், நான் உடனே வரேன் சார். ஓகே சார். சார் நாங்க என்ன பண்ணானோ அந்த விரலை அப்படி திருப்பி வை. இந்த கேஸை நீங்க தான் விசாரணை பண்ணணும்னு முதல் மந்திரி வற்புறுத்துறாரு. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்ன மாதிரி ஒருத்தனால எப்படியா இவ்வளவு சீக்கிரம் ஜனங்க மத்தியில நல்ல பேர் எடுக்க முடிஞ்சது? ஏன் அப்படி கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லையா, இப்ப எதிர்கட்சி தலைவருங்க கூட எந்த கேஸா இருந்தாலும் அதை உங்ககிட்ட தான் கொடுக்க சொல்றாங்க. சில கட்சிக்காரங்களுக்கு இதெல்லாம் அவ்வளவா பிடிக்கல. இருந்தாலும் வர்கீஸ் ஆண்டனி ஐபிஎஸ்க்கு நிகரா வேற ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியல. அதனால முதலமைச்சர் எதுவும் யோசிக்காம
இந்த கேஸை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த கேஸ்ல எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் வேணும். அரசியல் கட்சிகள்ல இருந்தோ வேற எந்த இடத்துல இருந்தோ பிரஷர் வரக்கூடாது. அஃப்கோர்ஸ், இந்த அரசியல் கட்சின்னு சொல்றது மீரா சாஹிபுவை பத்தி தானே? அந்த மீரா சாஹிபோட பையனை யாரோ ஒரு ரவுடி அடிச்சு போட்டுட்டான்னு உங்ககிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா. நீ அவங்கிட்ட கொஞ்சம் ரஃபா நடந்துகிட்ட. அவன் உன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணா. அப்புறம் உனக்கு கிரைம் பிரான்ச்சில் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவன் அடங்கினான். என்ன ஆனாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரேன். ஆனா அடிக்கிறத கொஞ்சம் கம்மியா அடியா. நீ சந்தேகப்படுற யாரையும் கொஸ்டின் பண்ணலாம். நோ பிரஷர், நோ டென்ஷன். இது போதுமா? அப்புறம் ராவணா, உனக்கு அசிஸ்டண்டா இருக்க ஒரு டீமையே நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஐயோ அது வேண்டாம் சார். ஏற்கனவே பழைய டீம்ல இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். என் ஸ்டைல் எல்லாருக்கும் பிடிக்காது. அப்ப தனியாவா? ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். நம்ம நார்த் ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐ சுந்தரத்தை என் கூட அனுப்புங்க. எஸ்ஐ சுந்தரமா? நல்ல செலெக்ஷன் பா. அந்த ஆளு லஞ்சம் வாங்கியிருக்கான்னு அவன் மேல 15 கேஸ் இருக்கு. அவனை எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா பயங்கர புத்திசாலி, லஞ்சத்தை கையால வாங்க மாட்டான். எப்படியோ உன் கூட வர்றதே அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தான். நீங்க வேணா பெரிய டிஜிபியா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டீங்க நான் மாமனார்னு கூட பார்க்க மாட்டேன். கிருஷ்ணகுமார் ஜட்ஜி ராகவனோட கொலை கேஸ்ல டிஎஸ்பி பிரகாஷோட விசாரணை அவ்வளவு திருப்திகரமா இல்லாததுனால கிரைம் பிரான்ச்சுக்கு கேஸை மாத்திட்டீங்கன்னு என்னோட ஜூனியர் ஆபீசர்ஸ் நக்கலா பேசினப்போ எவ்வளவு வருத்தப்பட்டன்னு உங்களுக்கு தெரியுமா? பல வேஷங்கள் போட்டு பல குரல்ல பேசி ஆள்மாறாட்டம் பண்ணி கேஸை கண்டுபிடிக்கிற பேர் வழின்னு சொல்லி அவனுடைய திறமையை அவனே சுய விளம்பரம் பண்ணிக்கிட்டு திரியறானே அந்த ராவண வர்கீஸ், அவனை உங்க மருமக ஸ்தானத்துல வச்சு நீங்க இப்ப பாக்குறீங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நிறுத்துறா. பழி வாங்கணும்னு நினைச்சு எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அருமை பெருமையா நீங்க வளர்த்த பொண்ணு வாழா வெட்டியாயி உங்க வீட்டுக்கு வந்துருவா. பிரகாஷ், நீ வரம்பு மீறி பேசுற. நீங்க தான் பேசுறீங்க. உங்க அதிகாரத்தை எங்கிட்ட காட்டினா என்ன ஆகும் தெரியுமில்ல? ஸ்டாப் இட். இது எங்க குடும்ப விஷயம். சாரி சார். மாமனார் மருமக சண்டையெல்லாம் வீட்ல வச்சுக்கங்க. இது அபிஷியல் மீட்டிங். அத இங்க சொல்ல நீ யாரா? நீ இப்ப சொன்னியே பல வேஷம் போட்டு பல குரல்ல பேசி கேஸ கண்டுபிடிச்சு சுய விளம்பரம் தேடிக்கிறான்னு, அந்த ராவண நான் தான். வர்கீஸ் ஆண்டனி ஐபிஎஸ். வர்கீஸ் ப்ளீஸ் வேண்டாம் சார். உங்க மருமகனுக்கு நான் புரிய வைக்கிறேன். மக்களை ஏமாத்தி மந்திரி பதவிக்கு வந்த உங்க அப்பா அந்த மக்கள் குடிக்கிற குடிநீர்லயே ஊழல் பண்றாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டு பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு இங்க மக்கள் முன்னாடி கால்ல ஒரு செருப்பு கூட போடாம அவதார புருஷனா நடிக்கிற உங்க அப்பனோட பலத்துல தான் நீ ஆடுறனா, அந்த ஆட்டத்தை கொஞ்சம் நிறுத்திக்க. இல்லன்னா ஊழல் கேஸ்ல மாட்ட போற உங்க அப்பனுக்கு உன் கையாலேயே விலங்கு மாட்ட வேண்டி வரும். அப்புறம் கட்ன பொண்டாட்டிய வாழ வெட்டி ஆக்கிடுவேன்ற பேச்செல்லாம் இந்த புனிதமான யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நீ பேசக்கூடாது. மூக்குக்கு கீழே மீசை இருக்கிறவனை எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிட முடியாது. ஆம்பளையா வாழ கத்துக்க. வயசுக்கும் பதவிக்கும் மரியாதை கொடுக்கணும். அதான் ஒரு போலீஸ்காரனுக்கு அழகு. நான் இங்க வந்த வேகத்துல திரும்ப போயிடுவேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. ராவணன்னு பேர் வச்சிருக்கிறதுனால நான் லங்கையில இருந்து இங்க வந்தவன் நினைச்சிடாத. நான் தமிழ்நாட்டுல பிறந்து இந்த மண்ணோட உப்பையும் தண்ணியும் சாப்பிட்டு வளர்ந்தவன். நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். சீக்கிரமே சந்திப்போம். சாரி சார். சார், கேஸை பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கு. மிஸ்டர் ஸ்ரீகுமார், இந்த கேஸை விசாரிக்கிறப்ப நம்ம டிஎஸ்பி பிரகாஷுக்கு உதவியா இருந்தீங்கல்ல? எஸ் சார். தப்பிச்சு போன பசங்களை பத்தி காலேஜ்ல என்ன சொல்றாங்க? உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு காலேஜ்ல நல்ல பேர் சார். யாருக்குமே அவங்க பேர்ல கெட்ட அபிப்பிராயம் இல்லை சார். அவங்க காலேஜ்ல, வீட்டுல, ஏன் நம்ம ஜெயில கூட அவங்க மேல நல்ல அபிப்பிராயம் சார். விசாரணைக்காக அவங்கள கூட்டிட்டு போகும்போது கூட அவங்க கையில விலங்கு போடல. ஏன்னா யாரையும் கொல்லவோ போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிக்கவோ அந்த திருமூர்த்திங்களால முடியாதுன்னு நம்ம டிபார்ட்மெண்ட் நம்பிச்சு. திருமூர்த்திகளா? அவங்களுக்கு திருமூர்த்திகள்னு எப்படி பேர் வந்தது? காலேஜில் அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வச்ச பெட் நேம் சார் அது. அந்த 3 பேரும் தனித்தனியா வந்து யாரும் பார்த்ததில்ல சார். அந்த அளவுக்கு அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை சொந்தமா பாட்டு எழுதி கம்போஸ் பண்ண உடனே காலேஜில் ப்ராப்ளம் ஆயிட்டாங்கன்னா பாருங்களேன். 1 2 3 4
அழகிய சொர்க்கம் அன்பின் சிற்பம் இனிய கனவுகள் தருமே எங்கள் மனதில் என்றும் கவிதை சுகமாய்தானே வருமே. அழகிய சொர்க்கம் அன்பின் சிற்பம் இனிய கனவுகள் தருமே எங்கள் மனதில் என்றும் கவிதை சுகமாய்தானே வருமே. சுந்தர பெண்ணின் மந்திர விழிகள் மாயம் செய்திடுதே. சுந்தர பெண்ணின் மந்திர விழிகள் மாயம் செய்திடுதே. சக்கரையாக நெஞ்சுக்குள்ளே வந்து இருத்திடுதே. அழகிய சொர்க்கம் அன்பின் சிற்பம் இனிய கனவுகள் தருமே எங்கள் மனதில் என்றும் கவிதை சுகமாய்தானே வருமே. புத்தகமெங்கும் பெண்முகம் வந்து கண்ணை சிமிட்டிடுதே. கண்ணில் பூக்கள் மெல்ல விரிந்து இன்பங்கள் தாங்கிடுதே. பாடுவோம் பூங்குயலாய் என்றும் வாழ்க்கை தோட்டத்திலே. அழகிய சொர்க்கம் அன்பின் சிற்பம் இனிய கனவுகள் தருமே எங்கள் மனதில் என்றும் கவிதை சுகமாய்தானே வருமே. என்ன சீனு சின்ன பசங்க மாதிரி பேசுற? வினோத்தையும் ராஜீவையும் பாத்தியா? எங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது போதாதுன்னு. என்ன பேச்சுப்பா பேசுற? நீங்களும் என் பிள்ளைங்க மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த தடவை இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு இந்த காலேஜ் நம்பி இருக்கிறது உங்க 3 பேரையும் தான். தெரியும் மேடம். We are trying our level best ma'am. அப்படி சொல்லாத. I want you to be the winners. இதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. இந்த ராதிகா சொன்னதுனால நிறைய விஐபிஸை இன்வைட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் எல்லாம் அவங்க பார்த்து ரசிக்கணும்னு தான். அப்புறம் நான் ஏன் கூப்பிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் சொல்ல போறேன். டென்ஷன் ஆகாதீங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ பார்க்க வர விஐபில ஒருத்தர் ஒரு இன்டர்நேஷனல் ஆடியோ கேசட் கம்பெனியோட சேர்மன். உங்க ப்ரோக்ராமோட சிடியை நான் அவருக்கு அனுப்பி வச்சேன். நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. சோ அவர் வராரு என் பிள்ளைங்களோட டேலண்ட பார்க்க. Thank God. Thank you மேடம். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க. உங்க மிஸ்ஸுக்கு தான் நீங்க சொல்லணும். ராதிகா தான் அந்த கம்பெனிக்கு உங்க சிடி அனுப்புனாங்க. உங்களை பத்தி சொன்னாங்க. ஏய் இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா ஒழுங்கா படிக்கணும், இல்லனா உங்க 3 பேரையும் பின்னிடுவேன். அத பத்தி நீங்க கவலையப்படாதீங்க மேடம். இந்த வருஷம் கண்டிப்பா 3 ரேங்க்ஸும் இவங்க தான் வருவாங்க. கெட் ரெடி ஃபார் a challenge. இது மாதவனுக்காக.
இது எனக்காக இல்லடா, நம்ம காலேஜுக்காக, நமது காலேஜ் மெகாஸ்டார் திருமூர்த்திகளுக்காக. அவங்களுக்கு இப்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கே ஒரு நாள் ஆப்பு வச்சிருவாங்க. டேய் அதை விடுறா, அவனுங்க தான் இப்ப காலேஜோட ஹீரோன்னு தெரியுமே. அவனுங்களா? அவனுங்க ஆடட்டண்டா. அவனுங்க எவ்வளவு தூரம் தான் ஆடுறான்னு நானும் பார்த்துடுறேன். அவனுங்களோட லைன்ஸ் கயிறு என்கிட்ட தாண்டா இருக்கு. எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ பிடிச்சி லைட்டா இழுத்தன்னா போதும், அவங்களோட ஆட்டெல்லாம் தன்னால் நின்றுடும். 1 2 3 4. மச்சான் சதி பண்ணிட்டாங்கடா. நம்ம ப்ரோகிராம மாத்திட்டாங்க. என்ன? எதுக்காக? அது தெரியல, வேற ஏதோ காரணத்துக்காக மியூசிக்கல் ப்ரோகிராம மாத்தி வச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க. வாடா செக்ரட்டரியை பார்த்து என்ன விஷயம் கேட்டுட்டு வரலாம். ராத்திரி பகல் பார்க்காம ப்ரோகிராம் ரெடியானா? இப்போ எந்த காரணமும் இல்லாம திடீர்னு ப்ரோகிராம மாத்தி வச்சா என்ன அர்த்தம்? வாங்க நாம போய் என்னன்னு கேட்கலாம். வாங்கடா. என்னையே எல்லாரும் கேள்வி கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, விடுங்க. எங்க ப்ரோகிராம மாத்தி வச்சிட்டு நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். எதுக்காக எங்க ப்ரோகிராம மாத்தி வச்சீங்க? காரணம் தெரியாம நாங்க விட மாட்டோம். காரணம் என்னன்னா, முன்னாள் மந்திரி கிருஷ்ணகுமார் இந்த ப்ரோகிராம் பார்க்க இங்க வராரு, அவ்வளவுதான். அவர் வர நேரத்துல அவர் பொண்ணோட ப்ரோகிராம் நடத்தணுங்கிறது எங்க மேல எடுத்த உத்தரவு. அதனாலதான் நாங்க ப்ரோகிராம்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கோம். அப்படி சொன்னா என்ன அர்த்தம் சார்? எல்லாமே எங்க மேல எடுத்த உத்தரவுப்படி தான் நாங்க செய்ய முடியும். எங்களால எதுவுமே செய்ய முடியாது. சாரி சார். அது அண்ணன் கிருஷ்ணகுமார், அண்ணன் கிருஷ்ணகுமார், அண்ணன் கிருஷ்ணகுமார். வணக்கம். அண்ணன் வணக்கம் ஏய், உன் அப்பா வந்துட்டாரு. பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்கு சார். சரி ஆரம்பிக்கலாம். என்ன? நமாமீஷமீஷான நிர்வாண ரூபம் விபும் வியாபகம் பிரம்மவேதஸ்வரூபம் அஜம் நிர்குணம் நிர்விகல்பம் நிரீகம் சிதாகா. உங்களோட ப்ரோக்ராமை மாத்தி வச்சுட்டு வேற எவனோட டான்ஸோ கூத்தோ நடக்க நான் இங்க விட மாட்டேன். அப்படி ஒண்ணு நடந்தா காலேஜ் சேர்மனா இருக்கிற எனக்கு தான் அவமானம். எது நடந்தாலும் இவங்க என் கூட இருப்பாங்க. வேண்டாம் மாதவன், பிரச்சனை ஒண்ணு வேண்டாம். டேய், இது உங்களோட பிரச்சனை மட்டும் இல்லடா, என்னோட பிரஸ்டீஜ் பிரச்சனையும் கூட. நீங்க எல்லாம் எங்க கூட நின்னாலே போதும், மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்குவோம். மாதவா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா ப்ரோகிராம் பண்ண தான் போறோம். நாம ஏதாவது பிரச்சனை பண்ணா அது நம்மள தான் பாதிக்கும். டேய், உங்க ப்ரோகிராம் நடக்க வேண்டிய இந்த நேரத்துல அந்த புறம்போக்கு கிருஷ்ணகுமாரோட பொண்ணு ப்ரோகிராம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த அவமானம் எனக்கு மட்டும் இல்ல, எங்க அப்பா PK சுகுமாருக்கு தான். அந்த கிருஷ்ணகுமாருக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்னடா, நீங்களே என் கூட வரீங்களா இல்ல நான் உங்களை தூக்கிட்டு போட்டுமா? இல்ல அது வந்து வாங்கடா. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? இன்னத்தை கேளுடா. சார், நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. கேளு. பொலிட்டிக்கல ஒரு பொறுப்புல இருக்க நீங்களே இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்கலாமா சார்? சரி, என்ன விஷயம்னு விவரமா சொல்லுங்க. கேக்குறாருல, விவரமா சொல்றா. எங்களோட கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சம்பவம் நடந்த அன்னைக்கு இன்டர் காலேஜ்ல நடக்க இருந்த ப்ரோக்ராம கவர் பண்ண வந்த ஒரு போட்டோகிராஃபர் எடுத்த போட்டோ தான் இது. அவங்களுக்கு எதிரான சாட்சியா கேஸ மூவ் பண்றதுக்கு இது உதவியா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய சாட்சி இருந்துமா ஜட்ஜ் அவங்கள சும்மா விட்டாரு? அதுக்கு கீழே ஒரு ஸ்டில் இருக்கு பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. கொலை செய்யப்பட்ட கிருஷ்ணகுமாரை காப்பாத்துறதுக்காக தான் அவன் கத்திய புடுங்கினாங்கிற உண்மை ஜட்ஜுக்கு கடைசியா தான் தெரிஞ்சது. ஜட்ஜோட கொலையில இந்த 3 பேருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண ஏதாவது சாட்சிகள் கிடைச்சதா? கொலை நடந்த அன்னைக்கு அந்த 3 பேரும் ஓடினதா ஜட்ஜோட மகளே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஜீப்பையும் ரிவால்வரையும் அவரோட வீட்டு பக்கத்துல இருந்ததா நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜட்ஜோட பொண்ணு சொன்னதை வச்சும் நடந்த சம்பவத்தை வச்சும் அந்த 3 பேர் தான் குற்றவாளின்னு கேஸ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டாக் ஸ்குவாட் யூஸ் பண்ணீங்களா? யூஸ் பண்ண சார். டாக் ஸ்குவாட் மூலமா எங்களுக்கு வெறும் சாவி கொத்து மட்டும் தான் கிடைச்சது. போலீஸோட கவனத்தை திசை திருப்ப இது ஒரு ட்ரிக்ஸா இருக்குன்னு தான் பிரகாஷ் சார் சந்தேகப்பட்டார். அப்ப ஜட்ஜோட வீட்ல இருந்தே விசாரணை ஆரம்பிக்கலாம். சார், இந்த இடத்துல ஜட்ஜோட டெட் பாடி கிடந்துச்சு. ஆக்சிடென்ட்ல அவர் மகனும் வைஃபும் இறந்துட்டாங்க. அவருக்கு வேற சொந்தக்காரங்க? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். அவரோட பொண்ணு மட்டும் தான் கூட இருந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆனவங்களா? ஆயிடுச்சு சார். அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்காரு, ஆனா குழந்தைங்க இல்ல.
டெத்துக்கு வந்தவர் கிளம்பி போயிட்டாரு. போகும்போது இவங்களையும் கூப்பிட்டுருக்காரு. ஆனா இவங்க போக விரும்பல. ஏன்னா அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் அவங்க மீண்டு வரல சார். அவங்கள கூப்பிடுமா சார்? ம். அன்னைக்கு காலையில சந்தேகப்படுற மாதிரி இங்க யாராவது வந்தாங்களா? ஐ மீன் சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல எனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ்? அப்படி யாரும் வந்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. உங்க அப்பாவையும் உங்களையும் தவிர வீட்ல வேற யாரும் இல்லையா? இல்ல, சர்வெண்ட்டை வீட்ல தங்க வைக்கிறதுக்கு அப்பாவுக்கு இஷ்டம் இல்ல. அப்புறம் டியூட்டில இருந்த கன்மேனோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்ததும் அப்பா அவருக்கு லீவ் கொடுத்து அனுப்புனாரு. சாரி, சம்பவம் நடந்த நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விடியற் காலையில 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எழுந்தேன். உடனே ஜன்னல் வழியா பார்த்தப்போ 3 பேர் ஓடிட்டு இருந்தாங்க. ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சோன்னு நினைச்சு அப்பா ரூமுக்குள்ள ஓடுனேன். ஆனா அதுக்குள்ள ஓகே ஓகே ப்ளீஸ் நீங்க போங்க மேடம். போ 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 போ. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். போலீஸ்காரன ஒரு பயம் இருக்கே. வண்டிக்கு என்னையா பிரேக் இல்லையா? ஓவர் ஸ்பீடு வேற. மோட்டார் சைக்கிள் வெஹிக்கிள் லாக்கெட் படி மறந்து போச்சு. இறங்கி வாயா. கையால் வாங்கக்கூடாது. என்னையா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இல்ல சார். அப்புறம் நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது. இதோட நிறுத்திக்க. சரி சார், இந்தாங்க. அப்புறம் சொல்லுங்க சார். மறுபடியும் பார்க்கும்போது மீசை இவ்வளவு பெருசா இருக்க கூடாது. போலீஸ பார்க்கும்போது மக்களுக்கு வீரப்ப ஞாபகம் வரக்கூடாது. என்ன இப்ப ஜீப் எடுத்துட்டீங்கிறது கிளம்பு. சரி சார். இன்னைக்கு நேரமே சரியில்லை. இப்போதைக்கு தான் நம்ம எஸ்ஐ சுந்தரம் இருக்காரே சார். ஏதாவது தேவைப்பட்டா நான் ஸ்ரீகுமாரை கூப்பிட்டுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. சுந்தரம் பார்க்க டீசென்ட் ஆயிட்டீங்க. நான் எப்பவுமே டீசென்ட் தான் சார். சில நேரத்தில் வயிற்று பொழப்புக்காக அப்படி இப்படி. சார் சார், இவர் தான் சார் ஜட்ஜோட கன்மேன். பேர் ஐயப்பன். ஜட்ஜ் கிட்ட எத்தனை வருஷம் இருந்தீங்க? 4 வருஷம் இருந்தேன் சார். நீங்க டியூட்டியை சரியா பார்க்கலன்ற காரணத்துக்காக ஜட்ஜ் எப்பயாவது திட்டிருக்காரா? இல்ல சார், அவர் என்ன திட்டினதே இல்ல. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சார். ஜட்ஜ் ராகவனுக்கு எதிரிங்க யாராவது இருந்தாங்களா? ஐ மீன் பிளாக்மெயில் பண்ற மாதிரி. அப்படி யாரும் இருந்த மாதிரி தெரியல சார். சில கேஸோட தீர்ப்புனால பாதிக்கப்பட்டவங்க அவருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காங்க. ஆனா அவர் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்ல சார். சமீபத்துல யாராவது அந்த மாதிரி மிரட்டினாங்களா? தெரியல சார். அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க? முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? எதுவுமே தெரியாதுன்னு. கொலை நடந்த அன்னைக்கு உங்களை வீட்டுக்கு வர சொல்லி உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க? அது என்னோட வைஃப் சார். அவங்களே பண்ணாங்களா இல்ல பண்ண சொன்னீங்களா? உண்மையை சொல்லுங்க. நான் தான் சார் பண்ண சொன்னேன். மறுநாள் ஜட்ஜ் ஐயா பைபாஸ் சர்ஜரிக்காக டெல்லிக்கு போறதா இருந்தாரு. நானும் ரேணுகமாவும் கூட போறதா இருந்தோம். ஆனா போயிட்டு திரும்பி வரதுக்கு 3 மாசம் ஆகும்னு தெரிஞ்சப்போ என் வைஃப் ரொம்ப வருத்தப்பட்டா. அப்போ நான் தான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். நான் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள. இந்த சாவி கொத்தை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல சார். முகத்தை பார்த்தாலே தெரியுது. பார்த்ததே இல்லைன்னு. இப்போதைக்கு நீங்க போலாம் ஐயப்பன். ஒரு நிமிஷம் சார். அப்ப இந்த சாவி கொத்தை நீங்க பார்த்ததே இல்ல? இல்ல சார். இந்த சாவி கொத்து யாரோட இதுன்னு யாருக்கும் தெரியல. யாருக்கும் இது தேவையும் இல்லை. அப்ப நேரடியா போய் ஜுவல்லரி ஷாப்ல விசாரிக்க வேண்டியதுதான். என்ன சுந்தரம், அப்படி செய்யலாம்ல? அப்புறம் ஏன் சார் வெயிட் பண்றோம்? முதலமைச்சர் சொன்ன மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நான் ரெடி சார். அப்போ வா போலாம். We are from crime branch. What can I do, sir? Please. Thank you. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொள்ளாச்சியில கொலை செய்யப்பட்ட ஜட்ஜ் ராகவன் வீட்டு காம்பவுண்ட் கிட்ட இருந்து கிடைச்ச சாவி கொத்து தான் இது. இந்தாங்க. சாதாரணமா இது வீடுகள்லயோ கடைகள்லயோ யூஸ் பண்றது இல்ல. பெரும்பாலும் இதை சீக்ரெட் லாக்கர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கீஸை அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்றீங்களா? சார், இந்த மாதிரி கிஃப்ட் செயினை நாங்கள் இது வரைக்கும் தயார் பண்ணதே இல்லை.
அதோட சீக்கிரம் கீயை தயார் பண்ண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்ல. நேர்மையான வழியில நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கடையை நாங்க நம்பிக்கையும் நாணயத்தையும் மட்டுமே குறிக்கோளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்தாங்க சார், எங்க கடையோட மொத்த கீமே இதுல தான் இருக்கு. அப்ப இது எங்க கடையோட விளம்பரத்தையும் கிஃப்டையும் செய்யறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி தான். ஒருவேளை அவங்கள போய் கேட்டீங்கன்னா ஏதாவது விவரம் கிடைக்கலாம். இந்தாங்க, இதுதான் உங்க கார்டு. ஜிஸ்னா மீடியா அட்வர்டைஸ்மெண்ட். இதுதான் நாங்கள் உங்களுக்கு இத்தனை காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற கிஃப்ட் கீ செயின். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் இங்கே சாம்பிளுக்காக கொண்டு வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ண மாடல் சார். சார், இதெல்லாம் யாரோ கொண்டு வந்த சாம்பிள் தான் சார். யாரும் ஞாபகம் இருக்கா? தினமும் நிறைய பேர் சாம்பிள்ஸ் கொண்டு வந்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க. ஆனால் எங்கள் கஸ்டமர்ஸுக்கு பிடிச்சிருந்தா தான் நாங்கள் கொட்டேஷனே வாங்குவோம். இது எப்போவோ ரிஜெக்ட் ஆன மாடலுங்கிறதுனால இதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கீ செயின் யாருதுன்னு தெரியற வரைக்கும் நான் உங்களை எப்போ வேணா விசாரணைக்கு கூப்பிடுவேன், நீங்க வரணும். அஃப்கோர்ஸ். இந்த காலேஜோட ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்பதான் சார் நடந்திருக்கு. யாராலையுமே நம்ப முடியல சார். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசருங்கிறதுனால தான் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க. நான் இந்த காலேஜில் ரொம்ப வருஷமா இருக்கேன். இவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார். இப்போ நீங்களே அவங்கள கொலையாளின்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் சார். மேடம், உங்க நம்பிக்கையை நான் தப்பு சொல்ல. ஆனா உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க விடக்கூடாது. சாட்சிகள் தான் முக்கியம். அதுக்காக யார வேணாலும் கேள்வி கேட்கிற அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு. நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். நான் கேட்டது சரிதானே சார்? நாங்க மிஸ் ராதிகாவை கொஞ்சம் பார்க்கணும். ராதிகா மேடத்தை உடனே வர சொல்லுங்க. மிஸ்டர் கிருஷ்ணகுமாரும் ஜட்ஜ் ராகவனும் கொலை செய்யப்பட்டப்ப இவங்க ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியரா இருந்திருக்கு. அத பத்தி இவங்க கிட்ட இன்னும் டீடைலா கேட்கலாம் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எஸ் மிஸ் ராதிகா மேனன், ஐ எம் எஸ்பி வர்கீஸ் ஆண்டனி ஃப்ரம் கிரைம் பிரான்ச். நீங்க இங்க கெஸ்ட் லெக்சரரா வர்க் பண்றேன். கோயம்புத்தூர்ல இருந்த ரிட்டையர்ட் தாசில்தார் ஜெகநாதனோட மகன், அதாவது கொலை செய்யப்பட்ட ஜட்ஜ் ராகவன் உங்களுக்கு என்ன உறவு வேணும்? அவர் எனக்கு தூரத்து சொந்தம் சார். பயப்படாதீங்க, நான் சும்மா தான் கேட்டேன். விசாரிக்கும் போது இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்பதானே ஏதாவது கிடைக்கும். எது? சாட்சி சார். உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் திருமூர்த்திகள், அவங்கள முதல்ல பிடிச்சாகணும். அது விஷயமா உங்களோட உதவியும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுது. உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனா இப்ப வேண்டாம், நான் ஃபோன் பண்றேன். டென்ஷன் ஆகாதீங்க. a friendly investigation, அதான் என் ஸ்டைல். லெட்ஸ் கோ. போலாம் வாயா. எஸ் சார். ஜட்ஜு வீட்டில் கடந்த 3 மாசமா வந்த இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால்ஸோட லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு சார். இப்போ நாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற கேஸோட டீடைல்ஸ் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. பி கேர்ஃபுல். எஸ் சார். பசங்க தப்பிச்சு போன அன்னைக்கு அவங்கள பிடிக்க போலீஸ் பேட்ரோல் ஸ்ட்ராங்கா இருந்ததா? அன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா மூல முடுக்களையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் சார். அன்னைக்கு ரோடு முழுக்க நம்ம போலீஸ்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. வண்டியும் நம்ம வண்டி மட்டும்தான். அப்படின்னா அவங்க இந்த ஊரை விட்டு இன்னும் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட யூகப்படி அவங்க இன்னும் இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அலசி பாப்போமா? கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். அவங்கள பிடிக்க வேண்டியது இப்ப ரொம்ப முக்கியம். அப்ப அமைக்கலாம் சார். ஆக வேண்டியதை பாரியா? எஸ் சார். ஓ, இறங்குங்க. வாங்க. உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். சாரி, எக்ஸாம் போர்ஷன்ஸ் கொஞ்சம் முடிக்க வேண்டியிருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஓ, தட்ஸ் ஓகே. வாங்க. நீங்க ப்ரொஃபசர் மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியங்களை நிறைய படிச்சிருக்கீங்கன்றதுனாலையும் எந்த பாட்டு எழுதினாலும் டியூன் போடுறதுக்கு முன்னாடி ஆலோசனை கேட்டு உங்க கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த பசங்க உங்ககிட்ட தான் வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க அபிப்பிராயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க மியூசிக் ப்ரோக்ராமுக்கே போவாங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க வெற்றிக்கு நீங்க தான் காரணமா இருந்திருக்கீங்கன்னு விசாரணையில தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க 3 பேரோட திறமையை பார்த்து இந்த காலேஜில் இருக்கிற எல்லாரும் அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சா மாதிரி நீங்களும் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி கூட இருக்கலாம். இல்ல குரு சிஷ்யன் பந்தத்தை தாண்டி உங்களுக்குள்ள சார், what do you mean? They are my best friends, that's all. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்ல நண்பர்கள். சைக்கலாஜிக்கலா பார்த்தா மனசுக்குள்ள இருக்கிற எல்லா ரகசியங்களையும் ஷேர் பண்ணிக்க கூடிய ரிலேஷன்ஷிப். அப்படின்னா அவங்க செஞ்ச எல்லா கொலைகளை பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எனக்கு நிச்சயமா தெரியும். அவங்க கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. கொல்லப்பட்ட ஜட்ஜ் உங்க தாய்மாமனா இருந்தும் நாங்க சந்தேகப்படுற குற்றவாளிகள் நிரபராதிங்கன்னு எப்படி உறுதியா நம்புறீங்க? நிச்சயமா அவங்க கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க அவங்கள நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க ஒரு போலீஸ்காரர். உங்களுக்கு குற்றவாளிகளை மட்டும்தான் தெரியும். கோவப்படாதீங்க மேடம். கூல் டவுன் ப்ளீஸ், ரிலாக்ஸ். அப்ப வேற யாரா இருக்கும்? யார் அந்த பொண்ணு?
வினோத்தோட முறை பொண்ணு கீதா, இங்க வா. கீதா ரெண்டாவது அக்யூஸ்ட் வினோதோட முறை பொண்ணு. அவனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இந்த பொண்ணை விசாரிச்சா க்ளூ கிடைக்குமா மிஸ் ராதிகா? வினோதோட முறை பொண்ணா இல்ல உட்பியா? நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள அப்படி எந்த உறவும் இல்ல. அப்படின்னா அக்யூஸ்ட் வினோதுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான சொந்தம் இல்லைன்னு, அப்படியே இருந்திருந்தாலும் அதை இனிமேல் தொடர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. யாருக்குமே கிளியரா எதுவுமே தெரியலையே. சரி, நீங்க 2 பேரும் போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேக்குறேன். கழுத்துல இருக்கிற இந்த செயின்லயும் கையில இருக்கிற உங்க மோதிரத்திலயும் வி என்ற ஆல்பபெட் போட்டிருக்கே, அது விக்டரின்ற இங்கிலீஷ் வார்த்தையா இல்ல? விக்டரி, அதான் சார் கரெக்ட். ஓ, அப்போ ஓகே போ. அண்ணே, மழை இல்லாத காலத்துல எப்படின்னா தவக்கலை கிடைக்கும்? சில தவக்கலை மழை இல்லாதப்பையும் கிடைக்கும். அது என்ன தவக்கலைண்ணே? ஓட தவக்கலை. அப்படி ஒரு தவக்கலையா? இந்த காலத்து பொண்ணுங்க ராத்திரியில கூட தைரியமா வெளில போறாங்க. இவ்வளவு நாளா அந்த பொண்ணு ஒழுங்கா தான் இருந்தது. இப்பதான் கொஞ்ச நாளா அந்த பொண்ணு வெளியில வருது. பொண்ணுங்க மனசை யாரால தம்பி புரிஞ்சுக்க முடியும்? எப்ப வேணாலும் மாறும். காலம் கெட்டு கிடக்கு, எது வேணாலும் நடக்கும். ஆமாண்ணே. நீங்க யாரு? எங்களை போட்டு எப்படி கொடுமைப்படுத்துறீங்க? ராவணன். நீங்க என் கஸ்டடியில் இருக்கிறது என்னையும் உங்களையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, டிபார்ட்மெண்ட் உள்பட. காரணம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு உங்களை மாதிரி நானும் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு தேவை உங்க முழு ஒத்துழைப்பு.
அதாவது உள்ளத உள்ளபடி சொல்றது. ஐ மீன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கீதாவுக்கு இதுல என்ன ரோல்? ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உள்ளத உள்ளபடி சொல்லனா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. வினோத்தோட முறை பொண்ணு தான் கீதா. ஜட்ஜோட வீட்ல இருந்து நாங்க நேரா போனது கீதாவோட வீட்டுக்கு தான். அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே எங்களை சரணடைய சொன்னா. ஆனா எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. நாங்க கம்பல் பண்ணதுனால பல வருஷமா போட்டி கிடந்த அவ சித்தப்பா வீட்டுல எங்களை தங்க வச்சா. விசாரணை ரிப்போர்ட்டும் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களுக்கு அனுகூலமா இருந்தும் அப்புறம் எப்படி இந்த கேஸ்ல மாட்டினீங்க? நாங்க இந்த கேஸ்ல மாட்டுறதுக்கும் இந்த கொலையை நாங்க தான் செஞ்சோம்னு நிரூபிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்களை விட அதிகமா முயற்சி பண்ணது அரசியல்வாதிங்க தான் சார். கொலை செய்யப்பட்ட முன்னாள் மந்திரி கிருஷ்ணகுமாரோட கட்சியில இருக்கிற இன்னொரு குரூப் தலைவன் PK சுகுமார், அவரோட பையன் மாதவன் எங்க கூட தான் சார் படிச்சான். சுகுமாருக்கு உங்க மேல விரோதம் ஏற்பட என்ன காரணம்? கிருஷ்ணகுமார் பொண்ணு நந்தினியை அடிக்கடி கிண்டல் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மாதவன் வேலை. இதை எப்படியோ நந்தினியோட அப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல நல்ல செல்வாக்கோட இருந்த கிருஷ்ணகுமார் போலீஸை பயன்படுத்தி மாதவனை விசாரிக்க சொன்னாரு. அன்னைக்கு அரசியல நெருங்கிய நண்பர்களா இருந்த கிருஷ்ணகுமாரும் சுகுமாரும் பிள்ளைங்க பிரச்சனைனால எதிரிகளா மாறிட்டாங்க. அன்னைக்கு கலவரம் நடக்கிறதுக்கு முன்னால எங்களுக்கு தெரியாத ஒரு 4-5 பேர் மாதவன் கூட இருந்தாங்க. எங்க ப்ரோக்ராம மாத்தினதுனால மாதவன் எங்க எல்லாரையும் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போய் அவர்கிட்ட பேச சொன்னா. ஏற்கனவே கேஸ விசாரிச்ச ஆபீசர்ஸ் கிட்ட இந்த உண்மையை நீங்க சொல்லியா? சொன்னேன் சார். நீங்க யாரும் இப்ப பேச வேண்டாம், நிர்வாகத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சார். கிருஷ்ணகுமார் கொலை செய்யப்பட்ட கொஞ்ச நாட்கள்லயே அவருடைய பதவி சுகுமாருக்கு கிடைச்ச உடனே எப்படியும் தப்பிச்சிடுவோம்னு நினைச்சோம். அது வீணாயிடுச்சு சார். எங்களை நம்புங்க சார். எங்களை உங்க தம்பிங்க மாதிரி நினைச்சு நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். இப்போ உங்களை வெளியே கொண்டு வந்தா நீங்க சொல்ற அந்த உண்மையான குற்றவாளி உங்களுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா உங்களை கொன்னுட்டா அவங்க ஈஸியா தப்பிச்சிடலாம். அதாவது அவங்க உங்களை கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கேயே தங்குங்க. அதுக்கு முன்னாடி என் கண்ணில் மண்ணை தூவிட்டு இங்க இருந்து தப்பிக்க நினைச்சீங்க. நீங்க ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணீங்களே ஷூட் அட் சைட், அதை பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாரு, அந்த கடவுள். நீ அந்த பிளாக் போடா. இவனுங்க வாயில இருந்து உண்மையை வரவழைக்க கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கே சுந்தரம். உண்மைதான் சார். ஒரு தடவை நான் அவங்க கை காலெல்லாம் நல்லா பாத்துக்கிறேன் பாவம். அதுக்கப்புறம் பார்க்க முடியாது இல்லையா? அப்ப ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிக்க போறீங்களா? பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி சார் ஆரம்பிக்க? அவனு பாஸ் பண்றான். பரவாயில்லையே, நல்லா விளையாடுறானுங்க. டேய் மாதவா, உன்னதாண்டா. நம்ம ராவணன் சார் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விளையாடுறதுக்கு ரெடியா வந்திருக்காரு. நீங்க ரெடின்னு சொல்லிட்டீங்கன்னா விசில் ஊத வேண்டியதுதான். காலையில உன்னை தேடி ரொம்ப அழைச்சிட்டோம்பா. வீட்டுக்கு போனா காலேஜுக்கு போயிருக்கேன்னாங்க, காலேஜில் கேட்டா கிளப்ல இருப்பேன்னாங்க, கிளப்ல கேட்டா பார்ல இருப்பேன்னாங்க. பார்ல நம்ம மச்சார்கள் அவன் தான் நீ குச்சி விளையாடிட்டு இருப்பேன்னு சொன்னான். ஆமா, என்ன விஷயம்? விஷயம் இருக்குடா. ரொம்ப சீன் போடாம எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி வண்டியில ஏறேன். ஏய், மிரட்டற வெள்ளம் வேணாம். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போ. சார் டேய் டேய், இங்க இந்த ராவணனை கோதால இறக்கிடாத. அப்படி மீறி இறக்க நினைச்சா இடி முழக்கம் தான். எனக்கு ஸ்டார்ட் பண்ணதான் தெரியும், ஸ்டாப் பண்ண தெரியாது. நீ போய் வண்டியில ஏறியா. இது நானும் இவனும் ஆட வேண்டிய சிங்கிள்ஸ் மேட்ச். நீ வண்டியில இருந்து வேடிக்கை விளையாடு தம்பி. மறுபடியும் போலீஸ் திமிர்ல ஸ்டேஷன்ல வச்சுக்கோ. இது மாதவனோட இடம். நீ ராவணன் பேர் வச்சுக்கிட்டதுனால உனக்கு 10 தலை இருக்கிறதா நினைச்சுக்காத. அதெல்லாம் மத்தவங்களுக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கொம்பு முறிஞ்ச மாடா தான் என் கண்ணுக்கு தெரியுற. எனக்கு ஒரு தலையா 10 தலையான்னு இப்ப காட்டுறேன்.
ஐயோ டே ராவணா, நான் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்குவேன். புராணத்துல வர ராவணனை பத்தி உங்க பாட்டி சொல்லி கதையில நீ கேட்டிருப்ப. இப்ப இந்த ராவணனோட பலம் என்னன்னு நேர்ல பாத்துட்டல்ல. இனிமே நீ எப்ப கண்ணை மூடினாலும் இந்த ராவணனோட முகம் தாண்டா அவன் முன்னாடி வந்து நிற்கும். என்ன சொன்ன? கொம்பு முறிஞ்ச தலைன்னு சொன்னல. இப்ப பாரு என் விஸ்வரூபத்தை. இதாண்டா ராவணன் எஃபெக்ட். இதுக்கே பயந்துட்ட போல இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. ஏற வண்டியில. கிருஷ்ணகுமார பழி வாங்கணுங்கிறதா எங்களோட பிளானா இருந்தது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க முன்னாடியே செஞ்சு வச்சிருந்தோம். ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணதுல இருந்து கிருஷ்ணகுமார அந்த இடத்துக்கு வர வச்சது வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் நான் தான் செஞ்சேன். அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா என்ன யூனிவர்சிட்டி சேர்மன் ஆக்கிறேன்னு சொல்லி கட்சியில ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தாங்க சார். ஆனா அதே சமயம் திருமூர்த்திகள்ல ஒருத்தரை போட்டியிட வைக்கிறதா பிரின்சிபலும் மற்றவங்களும் தீர்மானம் பண்ணாங்க. அப்படி திருமூர்த்திகள்ல யாராவது ஜெயிச்சிட்டா என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த தோல்வியை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் அந்த 3 பேரை வச்சு கிருஷ்ணகுமார் அங்க வரவழைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள கிருஷ்ணகுமார வேற யாரோ கொண்டுட்டாங்க. நீயும் உன் கூட்டாளிகளும் சேர்ந்து அந்த கிருஷ்ணகுமார கொலை பண்ணிட்டு அந்த பழிய அவங்க 3 பேர் மேலயும் போட்டீங்கல்ல? இல்ல, கிருஷ்ணகுமார நாங்க யாரும் கொல்லல. அவருக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும்னு நினைச்சது நம்ம உண்மைதான். ஆனா அந்த கொலையை நாங்க செய்யல. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க. இந்த ஆபரேஷனோட மாஸ்டர் பிளான் யாருதுடா? சொல்டா. அது எங்க அப்பா. அதாவது கிங் மேக்கர் PK சுகுமாரன். அரசியல் வட்டாரத்துல பீஷ்மாச்சாரியார் உங்க அப்பா. என்ன வேணும்? 15 லட்சத்துக்கு சில்லறை வேணும். தர முடியுமா? கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லியா? அந்த சாரி கட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? உங்க 5வா? 5வா? நான் கேட்டது உங்களுக்கு புரியலையா? உங்க ஸ்டெப்னில இவங்க 5ஆவதான்னு கேட்டேன். அசிங்கமா பேசாதயா. அது என்னோட செக்ரட்டரி. நாங்க 2 பேரும் சீரியஸா டிஸ்கஷன்ல இருக்கோம். அது உங்க ஜாயிண்ட் செக்ரட்டரியா இல்ல டெபுட்டி செக்ரட்டரியா இல்ல அண்டர் செக்ரட்டரியா? டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு ப்ராசஸ்ல இருக்கும்போது வந்துட்டல. யோ இத பாரியா. இந்த சுகுமாரங்கிட்ட இது வரைக்கும் எவன் எதுக்கு நின்னு இப்படி பேசுனது இல்ல. சாருக்கு நிமிந்து நிக்க கூட டைம் இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா போலீஸ்காரன் எனக்கு நிறைய டைம் இருக்கு. என்னையே எதிர்த்து பேசுறியா? உன்னை அண்ணா சுகுமார் அண்ணன் கை வைக்கலாம். ஆனா போலீஸ்கார மேல கைய வைக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் நீங்க வச்சா நல்லா இருக்காது. சுந்தரம், நீ அந்த ஐட்டத்தை கொஞ்சம் பொடி. அது வரைக்கும் நான் சார் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கைய நீட்டினது உன் வீட்டு வாட்ச்மேன் கிட்ட இல்ல, ஒரு போலீஸ்காரன் கிட்ட. ஜாக்கிரதை. சார் ஆளை பாத்தீங்களா? கும்முன்னு இருக்கா. ஏய், நீ இந்த பக்கம் வந்து நில்லு. உங்களை ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்து. நீ அரசியல்வாதியாச்சே, எப்ப வேணாலும் பேச்சு மாறுவ. ஒரு சாட்சி இருக்கிறது நல்லதுதான். இத பாரு, பர்மிஷன் இல்லாம என் பிளாட்ல வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. எல்லாம் தெரியும். உன் கட்சியில இருந்த கிருஷ்ணகுமார கொலை செஞ்ச குற்றவாளிகள் போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டாங்கன்ற காரணத்தை வச்சு காலையில 10 மணிக்கெல்லாம் பிரஸ் கிளப்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டி அடுத்த 24 மணி நேரத்துல குற்றவாளிகளை பிடிக்கலன்னா செக்ரட்டேரியட் முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேன்னு தொண்டை தண்ணி வத்த சொல்லிட்டு போலீஸ குழப்ப நினைச்ச உன்ன மாதிரி தந்திரமான நிறைய தெரியாம இருக்குமா சுகுமாரம்? செக்ரட்டேரியட்ல தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய சுகுமார் தான் செக்ரட்டேரியட்ல செல்வாக்கை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னையா சொல்ற? அதாவது சொல்வாக்க. மரியாதை பேசியா. அரசியல்வாதி கிட்ட உங்க விளையாட்டெல்லாம் வச்சுக்காதீங்க.
கதர் வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு நீ மக்களை ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது சுகுமாரா. உன் போலி வேஷத்தை ஒரே நிமிஷத்துல நான் கலைச்சு காட்டுறேன், பாக்குறியா? உன் அரும மக மாதவ என் கஸ்டடியில தான் இருக்கான். உன் அரசியல் லாபத்துக்காக எதிரிய கொல்ல சொந்த மகன் கிட்டயே கொட்டேஷன் கொடுத்தல்ல, அந்த கதையை அவன் எங்க கிட்ட சொல்லிட்டான். இல்ல நான் என் மகன் கிட்ட எந்த கொட்டேஷனும் கொடுத்து அனுப்பல. அப்ப வேற எவ்வளவு அனுப்பல சொல்லு. சொல்றேன், கொண்டுடாதீங்க. சொல்றேன். நான் நெல்சன் கிட்ட தான் சொல்லி அனுப்புனேன். நெல்சன்? ஆமா, நெல்சன் கிட்ட தான். சம்பவத்துக்கு அப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. என்னை தேடி அவன் வரவும் இல்லை. அட்வான்ஸ் வாங்கிட்டு போனதோட சரி. எங்கடா இருக்கா அந்த நெல்சன்? அது வந்து அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கிற சேரியில தான் இருக்கான். நெல்சன் எங்க இருக்கான்? தெரியாது. அவன் இங்கதான் இருப்பான். கும்பகர்ண மாதிரி 6 மாசம் உள்ள இருப்பான், 6 மாசம் வெளியில இருப்பான். கிடைச்சிருச்சு. செப்டம்பர் 14 தான் நெல்சனை கொண்டு வந்தாங்க. அப்படின்னா நம்ம போலீஸ்காரங்க அவனை ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதாவது செப்டம்பர் 13 பிடிச்சிருப்பாங்க. கிருஷ்ணகுமார் கொல்லப்பட்ட நாள் இது செப்டம்பர் 15. ஓ, 15னா நெல்சன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, வேற யாரோ தான் பண்ணிருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். வெல்கம் சார். ஹலோ. இந்த கேஸ்ல நாளுக்கு நாள் குழப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியல. ஆனா நான் வச்ச பொறியில கூடிய சீக்கிரம் அவன் வந்து மாட்டிக்குவான். அது நீங்க ஒத்துழைச்சாதான் நடக்கும். இந்த சாவி கொட்டை இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? கொலை செய்யப்பட்ட ஜட்ஜ் ராகவனோட வீட்டுல இருந்து கிடைச்ச சாவி கொத்து இது உங்கள்தான் இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன். இந்த சாவி கொத்தை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சாவி இல்லாம எப்படி வீட்டுக்குள்ள போனீங்க? நாங்க அங்க போகும்போது ஜட்ஜோட வீடு திறந்துதா சார் இருந்துச்சு. அப்ப இந்த சாவிக்கு சொந்தக்காரங்க வேற யாரோ. அது யாரு சார்? ஒரு டவுட். ஒருவேளை திருட வந்த ஒருத்தன் கொலை பண்ணிருக்கலாம்ல. இன்னைக்கு பேப்பர்ல நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அரசம்பட்டி பக்கத்துல போலீஸ் சாவி சந்திரன் ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. ஆமா சார், நானும் படிச்சேன். ஒருவேளை இந்த சாவி கொத்து அந்த சந்திரனோட கூட இருக்கலாம்ல. இருக்கலாம். கொலைக்கு காரணமானவன் திருட வந்த அந்த சந்திரனா தான் இருக்கணும். நூறு ஆயிடுச்சா சார்? நீ போன காரியம் என்னாச்சு? போன காரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரோட லிஸ்டும் கிடைச்சிருச்சு. Thank God. அந்த சாவிச்சந்திரன் எங்கேயா இருக்கான்? அவன் இப்போ ஒரு கேஸ் விஷயமா கஸ்டடியில் இருக்கான். அவனை உடனே பார்க்கணும். அது வந்து வாயை மூடிட்டு கிளம்பியா போலாம். சார், இது மீசையா இல்ல ஆலமரத்து வேறா? சாருன்னு கூப்பிட்டது எந்த அர்த்தத்துல? நீங்க எந்த அர்த்தத்துல நினைக்கிறீங்களோ அந்த அர்த்தத்துல. கேட்டீங்களா சார்? அம்மா என்ன கொல்லாதீங்க. இந்த உலகத்துல எந்த கேஸ வேணாலும் என் மேல எழுதி கேட்க சார். அமெரிக்கால இருக்கிற இரட்டை கோபுரத்து மேல தாக்குதல் நடத்தினது நீதானா? ஆமா, நான் தான். கேட்டீங்களா சார்? ஒத்துக்கிட்டான். இனிமே நீங்க என்னென்ன கேட்கணுமோ அதை தாராளமா கேட்கலாம், பதில் சொல்லுவான். நீ உண்மையை சொன்னா உன்னை ஜெயில இருந்து வெளியே அனுப்புவோம். அப்படி இல்லைன்னா உன்னை பரலோகத்துக்கு அனுப்புவோம். இதுல எது வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். இந்த சாவி கொத்து யாருது? என்னதுதான் சார்? கொல்லப்பட்ட ஜட்ஜ் வீட்டுக்கு நீ எதுக்காக போன? திருட போனியா இல்ல கொலை செய்ய போனியா? ஐயோ, நான் போனேங்கிறது உண்மைதான் சார். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. என்ன ஏதாவது கேஸ்ல பிடிச்சாங்கன்னா பிடிச்ச போலீஸ்காரங்க வீட்லயும் தண்டனை வாங்கி கொடுத்த ஜட்ஜி வீட்லயும் நான் ஜெயில இருந்து வந்த உடனே திருடிய பழிய தீர்த்துப்பேன். நான் கடைசியா போனது எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஜட்ஜோட வீட்டுக்கு. ஆனா இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இறந்தவரோட வீட்டுக்கு போயிட்டேன். இருந்தாலும் போனது ஜட்ஜோட வீடாச்சு. நான் அங்க போன உடனே என் மந்திர சாவியால கதவை திறந்த. ஒவ்வொரு திருட்டு பண்ணும் போதும் நான் ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன். அதே மாதிரி தான் அன்னைக்கு ஜட்ஜையா வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்ச. பொதுவா ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள திருட போனானா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு கதவை திறந்து வைப்பான். நானும் அப்படிதான் அன்னைக்கு அந்த வீட்டுல இருக்கிற சமையல் கட்டு கதவை திறந்து வச்சேன். அப்புறம் ஜட்ஜையா ரூமுக்கு போனேன்.
அப்பாவை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றத நான் என் கண்ணால பார்த்தேன். அங்க நின்ன ஆபத்துன்னு நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். சத்தியமா சார், இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஜட்ஜ் ராகவனோட கொலையில உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். கொலை செஞ்சவனை பார்த்தா உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? தெரியாது சார், எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு ஒண்ணும் சுந்தரம், எஸ் சார். இந்த கேஸ்ல குழப்பங்கள் தீர்ற வரைக்கும் இந்த சாவி சந்திரன் நம்ம கஸ்டடியிலேயே இருக்கட்டும். என்ன விஷயம்? அவசரமா பார்க்கணும்னு வர சொன்னீங்களா? நாளைக்கு நான் என் சொந்த ஊருக்கு போறேன். திரும்பி இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? நான் லீவ் வேகன்சில தானே இங்க வேலைக்கு செஞ்சேன். அது இப்ப முடிய போகுது. அது மட்டும் இல்லாம அப்பா எனக்கு பெங்களூர்ல வேற வேலை பார்த்துட்டாரு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி போதும். 2 காஃபி கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே சார். நான் உங்களை வர சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு. ராஜு, வினோத்குமார், சீனு இவங்க 3 பேரும் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் இல்லைனாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. எப்படியாவது நீங்க உண்மையை கண்டுபிடிச்சு அவங்கள வெளியில கொண்டு வரணும். இது என்னோட ரெக்வெஸ்ட். கண்டிப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ அந்த 3 பேரும் என் கஸ்டடியில இருக்காங்க. ரியாலி? எனக்கு அவங்க 3 பேரையும் பார்க்கணும் போல இருக்கு சார். ஆஃப் கோர்ஸ். நான் வேணும்னா அவங்கள உங்க ஊருக்கு கூட்டிட்டு வரேன். என்ன சொல்றீங்க? உங்க ஊரையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல? ஆட்சேபம் எதுவும் இல்லையே? எப்ப வேணாலும் வாங்க சார். அப்ப நாளைக்கே நாம எல்லாரும் உங்க ஊருக்கு போறோம். காலேஜுக்கு வந்து போலீஸ்காரன் மேல நானும் ராதிகா போன்ல சொன்னப்போ நான் நினைச்சேன் ஒரு கோவக்காரனா இருப்பானோன்னு. சில நேரத்துல அப்படி கோவப்பட்டாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் பாட்டி. போலீஸ்காரங்களும் மனுஷங்க தானே. அதத்தான் இவகிட்ட நான் சொன்னேன். கொலை கேஸ கண்டுபிடிக்கிறவங்க இப்படி எல்லாம் பயமுறுத்தினாதான் முடியும்னு. அப்படி அவங்க இல்லைன்னா போலீஸே கிடையாது. கிருஷ்ணன், ராகவன் நண்பர்கள் இவங்களை போலவே அந்த 3 பேரும் இருந்தாங்க. இப்ப அதுல 2 பேரும் இல்ல. சாப்பிடும் போதுதான் அந்த போன் வந்து தொல்லை கொடுக்கும். ஹலோ ஹலோ, கொடுக்குறேன். உனக்கு தாப்பா போனு. இங்க மொபைல் சிக்னல் கிடைக்காதுங்கிறதுனால இந்த நம்பரை கொடுத்தேன். ஹலோ. எந்த இடத்துல? ஓகே, நான் கான்டாக்ட் பண்றேன். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ராதிகாவோட தாத்தாவுக்கு என் கையால வெத்தலை மடிச்சு கொடுத்தாதான் அவருக்கு திருப்தியா இருக்கும். அதுக்கப்புறமா விசாலமா தூங்குவாரு. பாட்டி, தாத்தாவை மறக்க முடியல. நீ போலீஸ்காரல்ல, அதான் இப்படி எல்லாம் பேசுற. வெத்தலை பாக்கு போட்டா நல்லா தூங்குவான்னு சொன்னேன். அதான். பாட்டி, நீங்க அப்ப பேசும்போது சொன்னீங்களே இறந்து போன கிருஷ்ணகுமாருக்கும் ஜட்ஜ் ராகவனுக்கும் ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தாருன்னு. அவரோட பேர் என்ன தெரியுமா? அவனும் ஒன்ன போல போலீஸ்காரன் தான், ஒரு டிஎஸ்பி. கிருஷ்ணனு ராகவனு அவனை ஆர்கேன்னு கூப்பிடுவாங்க. அந்த ஆளோட முழு பேரு சரியா ஞாபகம் இல்லப்பா. அவன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு திருவனந்தபுரத்துல பிசினஸ் பண்றானா. அந்த 3 பேரும் அதுவும் அந்த போட்டாவில் இருக்காங்க பாரு. ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறான்? நல்ல குக்குன்னு சார் சொன்னப்போ பெரிய ஆளாக இருப்பான்னு நினச்சேன். இவன் வேலைக்காக மாட்டான் போல இருக்கு. டேய், ரெடி ஆயிடுச்சா? இதை வந்துட்டு சார். என்னங்க? ஏண்டா கயிறை கட்டி மலையவா இழுத்தா இவ்வளோ லேட் பண்ணுற? சரி, அடுத்து என்ன ஐட்டம்? சீக்கிரம் ரெடி பண்ணு. முட்டை தீர்ந்து போச்சு சார். அதுவும் தீர்ந்து போச்சா? சரி, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். தமுக்கமுக்குனா முட்டை இல்லை, கோழியே தீர்ந்து போயிடும். என்னடா அது? என்ன முணுமுணுக்கிற? இல்ல, கோழில இருந்து முட்டை வருதா இல்ல முட்டையில இருந்து கோழி? பேசு பேசு. ஏன் பேச மாட்டீங்க? உங்க நல்ல நேரம் இந்த எஸ்ஐ சுந்தரத்துக்கிட்ட வந்து மாட்டினீங்க. வேற எவங்கிட்டே மாட்டி இருந்தீங்க, லாக்அப்ல போட்டு உங்ககிட்ட இருந்து முட்டையே எடுத்துட்டு இருப்பான். உங்ககிட்ட வந்து மாட்டினோன்னு இந்த சுந்தரத்துக்கு விதி. மரியாதை மனசுல இருந்தா போதும். மரியாதை கேட்டுரும். யாரு சாரு? என்னைய சார் மோருன்னுகிட்டு இப்படி வா. போயிட்டு வந்துடுறேன். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது இல்ல? சரியா சொன்னீங்க சார். நான் முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும் அன்எக்ஸ்பெக்டடா நீங்க வருவீங்க. நான் அதை சொல்லையா, எதிர்பாராத பல திருப்பங்கள்
இந்த கேஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இப்ப கடைசியா நமக்கு கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு ஆர்கேங்கிற ஆர் கிருஷ்ணமூர்த்தி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சார். எதையும் தீர விசாரிச்சாதான் ஒரு முடிவுக்கு நம்மால வர முடியும். நாம விசாரிப்போம். இங்க பாரு. இந்த மூர்த்தியை தான் சொன்னீங்களா சார்? உனக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? மூர்த்தி சார் பயங்கர ஃபேமஸ் ஆச்சே. நான் முதல்ல ஏஎஸ்ஐயா ஜாயின் பண்ணும்போது அங்க சிஐயா இருந்தவர் ஈஸ்வரன் சார். ஒரு நாள் 10,000 லிட்டர் சாராயத்தை மடக்கி புடிச்சிட்டு மறுநாள் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது சொன்னா நம்ப மாட்டீங்க, மாயாஜால மாதிரி 10,000 லிட்டர் சாராயமும் தண்ணி ஆயிடுச்சு சார். மக்களுக்கு கொண்டு போற தண்ணியை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு அவங்க மேலேயே ஒரு கேஸ போட்டாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஸ்பிரிட்ட தண்ணியா மாத்தின கில்லாடி இவர் தான். அந்த சிஏ ஈஸ்வரன் இப்ப என்ன பண்றாரு? அந்த ஆள் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அது ஒரு கொலை டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் கூட இவர்தான்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஆர்கே சாதாரண ஆள் இல்லைங்கிற? அவரை மீட் பண்ணியே ஆகணும். கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்காரா? இல்ல, தஞ்சாவூருக்கு போயிருக்காரு. ஆமா, நீங்க யாரு? இந்தாங்க என் கார்டு. வந்த உடனே அவரை ஃபோன் பண்ண சொல்லுங்க. அவரை காண்டாக்ட் பண்ண ஃபோன் நம்பர் ஏதாவது? அவர்கிட்ட இருக்கு சார், ஆனா அது எனக்கு தெரியாது. தினமும் 2 தடவை அவரே இங்க ஃபோன் பண்ணுவார் சார், அவ்வளவுதான். மறக்காம ஃபோன் பண்ண சொல்லுங்க. சொல்றேன் சார். வந்துட்டியா? ராவணா, சிஎம் இப்போ வந்துருவாரு. அவர் ரொம்ப கோவத்தில் இருக்காரு. 2-3 தடவை என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாரு. இப்ப கேஸ் என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்டாரு. எப்படி நான் என்னன்னு சொல்லுவேன்? சரி, இங்க வா. இந்த கேஸ்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இருக்கு சார். கொலை செய்யப்பட்ட 2 பேரும் பழைய நண்பர்கள்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்திருக்காரு. விசாரிச்சு பார்த்ததுல ஆர்கேன்னு சொன்னாங்க. ஆர்கே? அது யாரு? ஆர் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பி. இன்னும் கொஞ்ச நாள்ல அவரும் கொல்லப்படுவார். சார், ஃபர்தரா இந்த கேஸை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா சார்? இதெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. உள்ள வாங்க சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்னும் நீங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் கண்டுபிடிச்ச பாடு. ராவணன் பேர் வச்சுக்கிட்டா பத்தாது, ராவணனோட ஒரு தலையில இருக்கிற அறிவாவது இருக்க வேண்டாம். ராவணன் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. இஸ் a smart officer. அது இல்லையா, கேஸை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும்னு எதிர்கட்சிக்காரங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கல. இனியும் கேஸ் இப்படியே போயிட்டு இருந்தா நான் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டி வரும். லோக்கல் போலீஸ் எதுக்குமே லாய்க்கு இல்லையா? நல்ல நாள்லயே பத்திரிக்கைக்காரன் சிபிஐ மன்னிக்கணும் சார். வெயில் மழைன்னு பார்க்காம அனாதை பொண்ணுங்களுக்கு கூட காவல் நிக்கிற போலீஸ்காரங்களுக்கு இந்த நாட்டுல ரவுடிக்கு கிடைக்கிற மரியாதை கூட கிடைக்காம போனது எங்க தப்பு இல்ல. தங்களோட சுயநலத்துக்காகவும் சுயலாபத்துக்காகவும் அரசியல்வாதிங்க பண்ற சூழ்ச்சி தான் அது. பதவி அங்கீகாரத்தை பத்தி கவலைப்படாம முழு மூச்சோட இறங்கி வேலை செஞ்சா எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் எங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த சுதந்திரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். within 1 week. எதிரி கையால நான் சாகாம இருந்தா அந்த எதிரியோட இங்க வருவேன். கண்டிப்பா வருவேன். நீ பயந்துட்டியா? நான் இப்படி பேசுனதே அவனை தூண்டி விடத்தான். கரெக்ட் சார். ஓகே சார். ஹேய், என்ன எல்லாரும் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே? இல்ல, நீங்க வந்ததும் சாப்பிடலான்னு. ஓ சாரி, நான் சொல்ல மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு நான் டயட்ல இருக்கேன். சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சப்பாத்தியும் குருமாவும் சார். சூப்பர். யார் சமையல்? ராஜு தான். அப்ப எப்படியும் ஒரு கையேந்தி பவனாவது வச்சு பொழைச்சுக்குவ. கிருஷ்ணகுமாருக்கும் ஜட்ஜ் ராகவனுக்கும் நெருங்கிய நண்பரான ஆர்கேங்கிற ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்ன பார்க்க 25ஆம் தேதி ஈவினிங் வராரு. ஒருவேளை அவருக்கு கொல்லப்பட்டவங்களோட எதிரிங்க யாராவது இருந்தா தெரிஞ்சிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கேஸ்ல நம்மள காப்பாற்ற போறது ஆர்கேவாவும் இருக்கலாம். ஒரு அபிஷியல் மீட்டிங்காக அர்ஜென்ட்டா போக வேண்டி இருக்கிறதுனால நானும் சுந்தரமும் அன்னைக்கு ஊர்ல இருக்க மாட்டோம். இருந்தாலும் அவர் பீச் ரிசார்ட்ல தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன்.
அவர் கொடுக்க போற முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உதவியா இருக்கலாம். எல்லா குழப்பங்களும் முடிவு. கெட்டிக்கார. நான் நினைச்சிருந்தா உன்னை முன்னாடியே கொண்டிருப்பேன். ஆனா என் லட்சியம் ஆர்க்கிங்கிறதுனால தான் உன்னை ஒண்ணும் பண்ணாம விட்டேன். இனி நீ உயிரோட இருந்தா அது எனக்கு தான் ஆபத்து. ஆம்பளையா இருந்தா இந்த விளையாட்டுல நீ ஜெயிப்ப. சுடுறா பார்க்கலாம். நான் தேடிட்டு இருந்த எதிரி என் பக்கத்திலேயே இருக்காங்கிற சந்தேகம் வந்ததுனால தான் இந்த நாடகத்தை நடத்தினேன். நான் முன்னாடியே சொன்னல, எப்பவுமே ஒருத்தர் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு. அந்த கடவுள். இந்த கேஸோட விசாரணை வழிமாறி போகும்போதுதான் என் மனசுக்குள்ள சில சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனா சரியான சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லாம கொலை குற்றவாளிகளை மறுபடியும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினா சாட்சிகள் சரியில்லைங்கிற காரணத்தினால நீங்க தப்பிச்சு போக வாய்ப்பு இருந்தது. அதுக்காக தான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அபிஷியல் மீட்டிங்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நான் நேரா உங்க 3 பேரோட வீட்டுக்கு தான் போனேன். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கதையெல்லாம் கேட்டு எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் வரல. ஆனா உன் வீட்டுல இருந்து திரும்ப வரும்போது தான் என் மனசுல சில சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு. உன் கடந்த காலத்தை பத்தி சொல்ல உங்க அம்மா பயந்ததை நான் பார்த்தேன். கிருஷ்ணகுமாரையும் ஜட்ஜ் ராகவனையும் கொன்னது ஒரே ஆள்னா அதே ஆள் ஆர்கேவியும் கொல்ல வருவான்னு எதிர்பார்த்தேன். சொல்றா, உன் வாயாலேயே அதை கேட்கணும். கிருஷ்ணகுமாரை கொன்னது நீதானே? ஆமா, நான் தான் கொன்னேன். கிருஷ்ணகுமார மட்டும் இல்ல, ஜட்ஜ் ராகவனை நான் தான் கொன்னேன். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த மாதிரி இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு கிருஷ்ணகுமார் வந்தா.
அந்த வாய்ப்பை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அன்னைக்கு நடக்கிறத எங்க ப்ரோக்ராம மாத்தி வச்ச ஒரு சப்ப மேட்டுக்காக பிரச்சனை பண்றதுக்கு மாதவன் தான் எங்களை விட ரொம்ப ஆர்வமா இருந்தான். இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. அதனால மாதவனையே ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டேன். கரண்ட் போன உடனே கிருஷ்ணகுமார் கொலை பண்ணது நான் தான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாம நான் அதை செஞ்சேன். என்னோட அடுத்த குறி ஜட்ஜ் ராகவன் தான். போலீஸ் கிட்ட இருந்து நாங்க தப்பிச்சதும் நேரா போனது அவரோட வீட்டுக்கு தான். நம்ம 3 பேரையும் ஒன்னா பார்த்தா ஜட்ஜ் நிச்சயம் பிரச்சனை பண்ணுவாரு. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நான் உள்ள போய் அவர்கிட்ட பேசி தெளிவா புரிய வைக்கிறேன். அதுக்குள்ள போலீஸ் வந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் ஒழிச்சுக்கங்க. ஜட்ஜி யாரோ கொலை பண்ணி போட்டுட்டாங்க. வாங்க இங்கிருந்து போயிடலாம். சொல்லு, எதுக்காக இப்படி செஞ்ச? நான் சின்ன வயசா இருக்கும் போதே எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவரு போனதுக்கு அப்புறம் என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சு. இருந்தாலும் நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா துரதிருஷ்டம் எங்களை துரத்திக்கிட்டே இருந்தது. நான் 10th படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருந்தப்போ எனக்கு டைஃபாய்டு வந்தது. என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. நான் செத்து போயிடுவேன்னு டாக்டருங்களே கையை விரிச்சிட்டாங்க. ஆனா துரதிருஷ்டமோ அதிர்ஷ்டமோ எப்படியோ உயிர் பழைச்சுக்கிட்டேன். ஆனா ஆனா என்னோட கண் பார்வை போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கூட போன பார்வை திரும்ப வரவே இல்லை சார். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்த சமயத்துல ஓரளவுக்கு எனக்கு பாட தெரியுங்கிறதுனால எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த வாத்தியாரே ஒரு கச்சேரி ட்ரூப்ல என்ன சேர்த்து விட்டாரு. அந்த நாள்ல இருந்து அவங்க கூட நான் பல இடங்கள்ல போய் பாடியிருக்கேன். ஒரு நாள் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நான் வேலூர் ஜெயிலுக்கு பாட போயிருந்தேன். ப்ரோக்ராம் முடிஞ்சு திரும்ப போற சமயத்துலதான் சிவராமங்கிற ஒரு கைதி என்ன பார்க்க ஆசைப்படுறதா வார்டன் வந்து என்கிட்ட சொன்னாரு. 5 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிருங்க. நான் தான் சிவராமன். நான் நம்பினவங்களாலேயே செய்யாத ஒரு குற்றத்துக்காக இந்த தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். எந்த நேரத்திலேயே என்ன தூக்கல போட்டுருவாங்க தம்பி. சாவோட விளிம்புல இருக்கிறனா ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன். செத்ததுக்கு அப்புறம் என்னோட கண்களை நான் உனக்கு தர விரும்புறேன். எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஏன்னா என் கண் பார்வை விட உங்க உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஆனா தெரியும், ஒரு நேரத்துல உலகத்தை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் எதையுமே பார்க்க முடியாம தவிக்கிற தவிப்பு எனக்கு நல்லா புரியுது. நான் உனக்கு செய்ய போற இந்த உதவிக்கு பதிலா நீ எனக்கு என்ன தர போற? ஒரு சின்ன பொண்ண பலவந்தமா கற்பழிச்சு கொண்டு புத்திசாலித்தனமா அந்த குற்றத்தை தன்னோட பேர்ல சுமத்தின அவங்களோட 3 பேரோட உயிரையும் தான் அன்னைக்கு அவர் என்கிட்ட பிரதிபலனை கேட்டாரு. கண் பார்வை கிடைக்குங்கிறதுக்காக மட்டும் நான் அதுக்கு ஒத்துக்கல. அந்த அப்பாவி சிவராம அவர் இல்லாம கஷ்டப்படுற அவரோட குடும்பம், அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். கண்ணியமான போலீஸ் ஆபீசர் ஈஸ்வரகுமாருக்கு மகனா பிறந்த ராஜீவ் குமார் இந்த கொலையெல்லாம் செய்யறதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல. அன்னைக்கு ராத்திரி யாருக்குமே தெரியாம இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட கிருஷ்ணகுமாரும் ஜட்ஜ் ராகவனும் இப்ப நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஆர்கேவும் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை பலாத்காரம் பண்றத பார்க்க பொறுக்க முடியாம சிவராமன் ஈஸ்வரகுமார்னு ஒரு போலீஸ் ஆபீசருக்கு போன் பண்ணா. அவர் அந்த கேஸ ஃபைல் பண்றத பார்த்த இவங்க ஈஸ்வரகுமார, அதாவது உங்க அப்பாவை கொலை பண்ணி அந்த கொலைய போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லயும் பத்திரிகைகள்லயும் சாதாரண ஆக்சிடென்ட்னு நிரூபிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காட்டி கொடுத்த சிவராமனையே அந்த கேஸ்ல குற்றவாளியாக்கி தப்பிச்சு போன அந்த 3 அரக்கன்களோட கதை. இதெல்லாம் சிவராமன் அவரோட பொண்டாட்டி கிட்ட மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் சொல்லியிருக்காரு. இதான உண்மை? உண்மைதான் சார்.
நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என் அம்மாவோட கொலைக்கு காரணமான 2 பேரை நான் கொன்னுட்டேன். 3ஆவதா ஆர்கே, அவன் தான் முக்கியமான குற்றவாளி. அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். தயவு செஞ்சு தடுக்காதீங்க சார். ராஜீவ், ராஜீவ் வேண்டாம், சொல்றது கேளு. ராஜீவ், Welcome, Mr. Ravanan, a man with extraordinary power. I know, எந்த ஒரு கொம்பம் வீட்லயும் அனுமதி வாங்காம நுழையக்கூடிய தைரியம் உள்ள போலீஸ் ஆபீசர் ராவணன் IPS பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்க போய் ஒளிஞ்சாலும் என்ன தேடி நீ வருவேன்னு தஞ்சாவூர் போயிருந்தப்போ சாஸ்திரிகள் சொன்னாரு. நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அதான் இந்த ஆர்கேவோட 6th சென்ஸ். ஏ ராவணா, உன் 10 தலைக்கு இருக்கிற பலத்தை விட என் கைகளுக்கு இருக்கிற பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. அதனால வந்த வழியே மரியாதையா போயிடு. அதான் உனக்கு நல்லது. தெரிஞ்சே மரண வலையில மாட்டிக்காத. தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல டிபார்ட்மெண்ட்ல டிஜிபியே ஆட்டி படைச்ச டிஎஸ்பி. இந்திய சட்டப்படி ஆதாரம் இல்லாத குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க மிஸ்டர் ராவணன்? ஆதாரம் இருக்கா இருக்கே, வித் சாலிட் ப்ரூஃப். ராஜீவ் எங்க? நான் சார். எப்பவுமே அதர்மத்தை அழிக்க கடவுள் தான் அவதாரம் எடுக்கிறது வழக்கம். ஆனா அவர் வர வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியாததுனால அந்த அவதாரத்தை நானே எடுக்கிறேன்.
நான் சாதாரணமா முடிவு பண்ண மாட்டேன். முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இனிமே இருக்க போற நாள்ல நீ நல்லவனா வாழ இது உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்டா. நீ செய்யற எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்த பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை யாராலையும் ஏமாத்த முடியாது. கரெக்டா வந்துட்டோம் சார். இவனை நம்ம இடத்துக்கு தானே கூட்டு போனோம், அதானே கரெக்ட்? சார் கரெக்டா வந்துருப்பேன். பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுல விட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா வந்தா சண்டை கிண்டெல்லாம் போடணும்ல, நம்ம பாடிக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அதனாலதான் சார். ஒரு நிமிஷம், உங்க ராவணன் ரூபத்தை பத்தி, அதான் உங்க விஷ்ணு ரூபத்தை பத்தி எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அதை நான் பார்க்கலாமா? வேண்டாம் சுந்தரம், அது கொஞ்சம் ரிஸ்க். அட என்ன சார் இந்த சுந்தரத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது அதை சொல்லு. என்ன மாதிரி ஒரு காக்கி சட்டை போட்ட ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரி மாதிரி தோணுது. இப்ப எப்படி இது? சூப்பரா இருக்கு. ஸ்ரீலங்காக்கு டைரக்டா போயிட்டு வந்த மாதிரி. இதுதான் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்துட்டா பார்க்க வேண்டியதை நேரத்தோட பாத்துடலாம். நான் சொல்றது சரிதானே சுந்தரம்? ராமர் சாட்சியா நான் அதை ஒத்துக்கிறேன் சார். அது